குட் ஈவினிங் டு ஆல். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். இன்னைக்கு வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல அடுத்த கட்ட சில விஷயங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல, அதாவது நேத்து, நம்ம பாஸ்லேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படி பத்தி பார்த்துருந்தோம். பாஸ்லேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு ரெண்டு கேட்டகரி பார்த்துருந்தோம். வாட் இஸ் அ ஸ்டேட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். சரிங்களா? அது அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்லேட்ஸ்லயே சைமல்டேனியஸன் ஆஃப் ஐகன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கருத்தை பார்க்க போறோம். ஸோ சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஒரு ஐகன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஐகன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஆப்ரேட்டர் மேல செயல்பட்டு திரும்ப அதே வேவ் ஃபங்க்ஷன் கிடைச்சதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிளா சொல்ல போனா அதுதான். ஒரு வேவ் ஃபங்க்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேவ் ஃபங்க்ஷன்ஸ், எனி வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஏங்கிற ஆப்ரேட்டர் மேல செயல்பட்டு திரும்ப அதே வேவ் ஃபங்க்ஷன்ஸ் கிடைச்சது அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூட கிடைச்சதுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஐகன் ஃபங்க்ஷன், இந்த வேல்யூக்கு பேரு ஐகன் வேல்யூ. இதுக்கு பேரு ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திருந்தோம். சரிங்களா? இது வந்து லாஸ்ட் வகுப்புல நம்ம பார்த்த விஷயம். ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். சைமல்டேனியஸ்னா என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம், அதாவது சைமல் ஒரே நேரத்துல அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதுல நான் வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிற வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சை ஈக்குவல் டு இ பவர் ஐ கே எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் இந்த வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்னா மோர் தென் ஒன் ஆப்பரேட்டர்ஸ் ஹேவ் த சேம் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா அதுக்கு பேரு சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ். ஒரே ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வந்து ஆப்பரேட் பண்ணாலும் திரும்ப அதே ஐகன் ஃபங்க்ஷன் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேரு சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் இங்க வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். மோர் தென் ஒன் ஆப்பரேட்டர் ஹேவிங் சேம் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ், தென் சச் ஐகன் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. அப்படின்னா இந்த சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்னா இங்க பாருங்க, என்கிட்ட டூ ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. இங்க ஒரு ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு, மைனஸ் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்க ஐ டி பை டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பரேட்டர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆப்பரேட்டர் மேலேயும் இந்த வேவ் ஃபங்க்ஷன் செயல்பட்டதுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதை வந்து நான் இப்போ தனியா போட்டு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கிட்ட இருந்த ஆப்பரேட்டருக்கு பேரு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஆப்பரேட்டர் இருந்துச்சு. ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயருங்கிற ஆப்பரேட்டர். இந்த ஆப்பரேட்டர் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இ பவர் ஐ கே எக்ஸ். சரிங்களா? இ பவர் ஐ கே எக்ஸ்ங்கிற ஒரு ஆப்பரேட்டரை நான் செயல்படுத்துறேன். அதாவது இது வந்து வேவ் ஃபங்க்ஷன்ஸ், ஆக்சுவலி வேவ் ஃபங்க்ஷன் இதை சொல்றோம். இது வந்து ஆப்பரேட்டர். சரிங்களா? இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஆப்பரேட்டர் மேல செயல்பட்டுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இது பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு முறை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது டி பை டிஎக்ஸ், திரும்ப ஒரு ஒரு முறை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது ஐகே இன்டூ ஐகே இன்டூ இ பவர் ஐகே எக்ஸ் வரும். சரிங்களா? திரும்ப இன்னொரு முறை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்பொழுது திரும்ப ஒரு ஐகே வந்துடும், மைனஸ் ஐ மைனஸ் ஐ கே. ஏற்கனவே இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு, திரும்ப ஒரு ஐகே வரும், ஐகே இ பவர் ஐகே எக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மைனஸ் கே ஸ்கொயர், கே ஸ்கொயர் வேல்யூ வருது இங்க. ஐ இன்டூ ஐ வந்து மைனஸ் ஒன் வரும், திரும்ப வந்து மைனஸ் ஒன்னோட சேர்த்து இன்னொரு மைனஸ் மல்டிப்ளை பண்ண பொழுது யூ கெட் அ பிளஸ் சைன். அப்ப இ பவர் ஐகே எக்ஸ் அப்படின்னு வந்துடுது. சரிங்களா? இப்ப பாருங்களேன், இப்ப பாத்தீங்கன்னா இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எந்த வித மாற்றமும் ஏற்படல, இந்த வேவ் ஃபங்க்ஷன்ல எந்த வித மாற்றமும் ஏற்படல. ஆனா இந்த ஆப்பரேட்டர்ல செயல்படுறதுக்கு முன்னால இது வேவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஆப்பரேட்டர்ல செயல்பட்டதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ஐகன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்க இங்க ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு, இந்த கான்ஸ்டன்டோட வெளியில வருது. இதுதான் வந்து ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ த ஐகன் வேல்யூ மே பி டிஃபரெண்ட். பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன், இந்த ஆப்பரேட்டருக்கு நான் எடுத்திருக்கிற இந்த ஆப்பரேட்டருக்கு ஐகன் வேல்யூ என்ன வருதுன்னா கே ஸ்கொயர் வருது, பிளஸ் கே ஸ்கொயர் வருது ஐகன் வேல்யூ. பட் ஐகன் ஃபங்க்ஷன் இஸ் சேம். சரிங்களா? ஓகே. இந்த ஆப்பரேட்டர்ல இந்த மாதிரி செயல்படும் பொழுது இப்படி இருக்கா? இதே விஷயத்த நம்ம இன்னொரு ஆப்பரேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அனதர் ஆப்பரேட்டர் எடுத்துக்கிறேன். அந்த ஆப்பரேட்டர் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இ பவர் ஐகே எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஐ
டைம்ஸ் டி பை டிஎக்ஸ் இ பவர் ஐ கேஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஆப்ரேட்டர் எடுக்கும்பொழுது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஐ அப்படியே இருக்கும். திரும்ப வந்து ஐ இன்டூ கே வந்துரும். இதை டி பை டிஎக்ஸ் வந்து இது பண்ணா இ பவர் ஐ கேஎக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்பொழுது இந்த ஃபார்மேட்டே வந்துரும். ஸோ இப்போ வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து மைனஸ் கே டைம்ஸ் வந்துரும். ஏன்னா ஐ இன்டூ ஐ வந்து என்ன ஆகும், இந்த ஐயும் அந்த ஐயும் மல்டிப்ளை பண்ணா யூ வில் கெட் ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயருங்கிறத விட ஐ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், மைனஸ் ஒன் வந்துரும். மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக இங்க மைனஸ் மட்டும் நான் போட்டேன். இந்த கே இப்படியே வரும். இந்த இ பவர் ஐ கேஎக்ஸ் அப்படியே வந்துரும். சரிங்களா? இ பவர் ஐ கேஎக்ஸ். இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலி இதுதான் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ். வேவ் ஃபங்க்ஷன் அப்படியே கிடைச்சிச்சா, அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பார்ட் என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஐகன் வேல்யூ. சரிங்களா? ஸோ இந்த ஐகன் வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இந்த ஐகன் ஃபங்க்ஷனையும் ஐகன் வேல்யூவும் வச்சு நம்ம கிடைக்கக்கூடிய இந்த டேட்டாவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஐகன் வேல்யூஸ், இது ஐகன் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ ஓகே. இப்ப பாருங்களேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபங்ஷனும் சேம். நாட் கோயிங் டூ பி சேஞ்ச் ஆகல. அப்படிங்கிறதுனால நம்ம இது 2யும் சேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே சூப்பர். ஆனா இந்த ஐகன் வேல்யூஸ் மே பி சேஞ்சஸ். சரிங்களா? இதுதான் நம்ம வந்து ஐகன் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்ஷன்னு சொல்றோம். இங்க பாருங்க 2க்குமே ஒரே ஐகன் ஃபங்ஷன்ஸ். பட் ஐகன் வேல்யூஸ் டிஃபரன்ஸ். ஐகன் ஃபங்ஷன்ஸ் வந்து சேம் தான். பட் ஐகன் வேல்யூ இங்க கே ஸ்கொயர் வருது. இங்க மைனஸ் கே வருது. ஸோ நாட் ஒரி அபவுட் தட். இத பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இத பத்தியும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இத பத்தியும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, குட். ஸோ இப்ப இது வந்து ஒரு பாஸ்லேட்ஸ். ஆக்சுவலி நம்ம பார்க்க வேண்டிய பாஸ்லேட்ஸ்ல இது ஒரு பாஸ்லேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாஸ்லேட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னதுன்னா கம்யூட்டேஷன்ஸ். ஸோ இந்த கம்யூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்க பார்க்க வேண்டியது. கம்யூட்டேஷன் அப்படின்னா என்னன்னா ரெனிங் டூ ஆப்ரேட்டர்ஸ். டூ ஆப்ரேட்டர்ஸ் வந்து அதனுடைய ஆப்போசிட்ஸ் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இப்ப நம்ம கிட்ட ஒரு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஏங்கிற ஆப்ரேட்டர்ஸ், பிங்கிற ஆப்ரேட்டர்ஸ். ஏங்கிற ஆப்ரேட்டர்ஸும் பிங்கிற ஆப்ரேட்டர்ஸும் இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை இது வந்து ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா, அதை வந்து கம்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஏங்கிற ஆப்ரேட்டர் ஏங்கிற ஆப்ரேட்டர் மேல செயல்பட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூவும் ஏங்கிற ஆப்ரேட்டர் பிங்கிற ஆப்ரேட்டர் மேல செயல்பட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூவும் சமமா இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும், நமக்கு ஜீரோ கிடைச்சிடும். அப்படி ஜீரோ கிடைச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், சை கம்யூட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது அதாவது நல்லா கவனிக்கணும் நீங்க இந்த இடத்துல. பிங்கிற ஆப்ரேட்டர்ஸ் நல்லா கவனிக்கணும். பிங்கிற ஆப்ரேட்டர் ஏங்கிற ஆப்ரேட்டர் மேல செயல்பட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூவும் ஏங்கிற ஆப்ரேட்டர் பிங்கிற ஆப்ரேட்டர் மேல செயல்பட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூவும் சமமா இருந்துச்சுன்னா அது ஜீரோ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து கம்யூட்டேஷன் ரிலேஷன் சொல்றோம். இந்த கம்யூட்டேஷன் ரிலேஷனை எப்போதுமே ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம போடணும். சரிங்களா? இந்த கம்யூட்டேஷன் ரிலேஷன்ஸை நம்ம எப்போதும் என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள போடணும். ஏ வெக்டார் கமா பி கேப். சரி, ஆக்சுவலி இது வந்து ஆப்ரேட்டர்ஸ் நாட் வெக்டார்ஸ். சரிங்களா? ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம சொல்லலாம். இது வந்து கம்யூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஏற்கனவே சொன்னோம். சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ்ல சொன்ன மாதிரி தான் இங்கேயும். இந்த ஆப்பரேட்டர்ஸ் வந்து எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இஃப் டூ ஆப்பரேட்டர்ஸ் ஏ அண்ட் பி ஹேவ் சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்க்ஷன் தென் ஆப்பரேட்டர் ஷுட் பி கம்யூட். கண்டிப்பா ஆகும். சரிங்களா? என்னன்னா இப்ப 2 ஆப்பரேட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே எடுத்துக்கிட்ட ஆப்பரேட்டர்ஸ் என்னது? மைனஸ் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கமா ஐ டி பை டிஎக்ஸ் அப்படிங்கிற 2 ஆப்பரேட்டர் எடுத்துக்கிட்டோம். இந்த 2 ஆப்பரேட்டர் எடுத்துக்கிட்டு இஃப் யூ ஆர் டூயிங் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி கிடைச்சிரும் நமக்கு. இஃப் டூ ஆப்பரேட்டர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் தென் ஆப்பரேட்டர் ஷுட் பி எப்படி ஆகும்? கம்யூட் ஆகும். கண்டிப்பா டெஃபினெட்லி கம்யூட் ஆகும். கம்யூட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுக்கணும். ப்ராப்ளம்ஸ் எடுத்து அதை வந்து இது பண்ணணும். சரிங்களா? எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பா வந்து வேல்யூஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கு கமா ஐ டி பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாஸ் எடுத்துக்கிட்டோம் ஈக்குவல் டு 0. பட் இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது வந்து ஏ ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆப்பரேட்டர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஏ ஆப்பரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆப்பரேட்டர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இதை ஏங்கிற ஆப்பரேட்டர் எடுத்துக்கிட்டோம், இது பிங்கிற ஆப்பரேட்டர் எடுத்துக்கிட்டோம். அப்போ இது வந்து ஏங்கிற ஆப்பரேட்டர்,
இது பிங்கிற ஆப்ரேட்டர். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஏங்கிற ஆப்ரேட்டர் மேல செயல்பட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூ. அதாவது பிங்கிற ஆப்ரேட்டர் ஏங்கிற ஆப்ரேட்டர் மேல செயல்பட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூவும் மைனஸ் ஏங்கிற ஆப்ரேட்டர் பிங்கிற ஆப்ரேட்டர் மேல செயல்பட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூவும் நமக்கு என்ன கிடைக்கணும்னா 0 கிடைக்கணும். அப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இங்க வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஆக்சுவலி இருக்கும். இங்க ஒரு மைனஸ் தான் இருந்திருக்கும். இப்ப இந்த மைனஸும் சேர்ந்து தான் இந்த இடத்துல பிளஸ் ஆயிருக்கு. கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது நீங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த இடத்துல ஆக்சுவலி மைனஸ் டி ஸ்கொயர் ஏன்னா இந்த ஆப்பரேட்டர் முன்னால என்ன இருக்கு? மைனஸ் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அப்ப அந்த மைனஸ் இங்க இருக்கு. இந்த மைனஸும் இங்க ஆக்சுவலி மைனஸ் தான் இருந்திருக்கு இல்லையா? ஏ, பி மைனஸ் பிஏ தானே. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைனஸ், மைனஸ். இங்க ஒரு மைனஸ். இந்த 2 மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பிளஸ் அப்படின்னு மாறியிருக்கு. ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி பிளஸ்ன்னு மாறிச்சு. அந்த பிளஸ்ன்னு மாறுன இந்த வேல்யூஸ் தான் நம்ம என்னன்னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது வந்து இதுவும் சேமு, இதுவும் சேமு. ஸோ அப்ப அதனால காமனா இருக்கிறதுனால நம்ம வெளியில அவுட் ஆஃப் த சைடு எடுத்துட்டு நம்ம வந்து இத ப்ராப்ளத்த சால்வ் பண்ணோம்னா வி கெட் ஆன்சர்ஸ். இங்க பாருங்க மைனஸ் ஐ இன்டூ பிளஸ் ஐ. மைனஸ் ஐ கிடைச்சிச்சு, பிளஸ் ஐ கிடைச்சிச்சு, ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சு. ஸோ அவரோட ஆன்சர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 0 கிடைச்சிச்சு. அப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன கிடைச்சது? இந்த இதுலேருந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ப்ரூஃப் என்ன அப்படின்னா, 2 ஆப்பரேட்டர்ஸ் வந்து சைமல்டேனியஸா இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பா கம்யூட் ஆகும். சைமல்டேனியஸ் ஆப்பரேட்டர். எனி ஆப்பரேட்டர்ஸ்க்கு எந்த விதமான ஆப்பரேட்டர்ஸ்க்கு சேம் ஐகன் ஃபங்ஷன் கிடைக்குதோ, எத்தன விதமான ஆப்பரேட்டர்ஸ்க்கு சேம் ஐகன் ஃபங்ஷன்ஸ் கிடைக்குதோ, எல்லா ஐகன் ஃபங்ஷன்ஸ் சேமா கிடைக்கக்கூடிய ஐகன் ஃபங்ஷன்ஸ் கிடைக்கக்கூடிய எல்லா ஆப்பரேட்டருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கம்யூட் ஆகும் அப்படிங்கிறது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரூவ்டு தியரி. இந்த தியரி ரொம்ப முக்கியம். என்னன்னா, நம்ம இங்க மட்டும் இல்ல, வி ஆர் யூசிங் திஸ் தியரி ஆஸ் வெல் அஸ் இன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல கூட நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப குரூஷியலான தியரி இது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே குட். ஸோ தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் திங் வந்து என்னதுன்னா, அ டைம் எவல்யூஷன்ஸ்ங்கிறது வந்து அடுத்த மிகப்பெரிய ஒரு அம் பாஸ்லேட்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருக்கக்கூடிய பாஸ்லேட்ஸ்ல அடுத்த முக்கியமான பாஸ்லேஷன்ஸ் வந்து அ டைம் எவல்யூஷன்ஸ். டைம் எவல்யூஷன்ஸ்ங்கிறது வந்து கவர்ன்ட் பை த டைம் டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். இசை ஈக்குவல் டூ ஹெச்ஐன்னு நம்ம சொல்றோம். ஈங்கிறது வந்து என்னதுன்னா, ஈங்கிறத நம்ம எப்படி எழுதுறோம்னா, அ ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ டி அப்படின்னு எழுதுறோம். ஈங்கிறதனுடைய ஆப்பரேட்டர் வேல்யூ இதுதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆப்பரேட்டர்ஸ் பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆப்பரேட்டர்ஸ் பத்தி சொல்லும்பொழுது எனர்ஜிய நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்? ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ டின்னு சொல்லியிருந்தோம். அந்த டோ பை டோ டிங்கிறது வந்து எனர்ஜி ஆப்பரேட்டர்ஸ். இந்த எனர்ஜி ஆப்பரேட்டர்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் எவால்வ் பண்றத இங்க நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்படி வரக்கூடியது தான் நம்ம என்ன பண்றோம்னா, இசை ஈக்குவல் டூ ஹெச்எஸ்ஐ அப்படிங்கிறது தான் ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ். எப்ப கேட்டாலும் நீங்க ஈஸியா சொல்லலாம். இசைங்கிறது ஈக்குவல் டூ ஹெச்எஸ்ஐ அப்படின்னு ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ நம்ம சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம இன்டர்வியூலலாம் கேட்கும்பொழுது, நம்ம என்ன சொல்லணும்னா, நெறைய இந்த ஃபார்முலாஸ்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு யாருக்குமே புரியாது அந்த நேரத்துல நீங்க ஏன்னா வாயால சொல்லும்பொழுது ஃபார்முலாஸ் வந்து ரீச் ஆகாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, எப்ப சொன்னாலும் இசை ஈக்குவல் டூ ஹெச்எஸ்ஐ அப்படிங்கிற ஃபார்முலா தான் நீங்க சொல்லணும். சப்போஸ் இஃப் எனிபடி ஆஸ்க் அபௌட் ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கேட்டா, ஓகேவா? ஓகே குட். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, I H கிராஸ் டோ பை டோ டி இன்டூ சை அப்படிங்கிற வேல்யூஸ் ஈக்குவல் டூ இது வந்து என்னதுன்னா, H ஸ்கொயர் மைனஸ் H ஸ்கொயர் டிவைடட் பை 2m இன்டூ டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஹாமில்டோனியன் ஆப்பரேட்டர்ஸ் ஆக்சுவலி. இது வந்து ஹாமில்டோனியன் ஆப்பரேட்டர்ல இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி ஆப்பரேட்டர்ஸ். ஹாமில்டோனியன்ங்கிறத விட இது வந்து கைனடிக் எனர்ஜி ஆப்பரேட்டர்ஸ். இது வந்து கைனடிக் எனர்ஜி குறிக்கக்கூடியது. வி ஆஃப் ஆர்ங்கிறது வந்து என்னதுன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி குறிக்கக்கூடியது. இந்த கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேர்ந்தது தான் டோட்டல் எனர்ஜி. இந்த டோட்டல் எனர்ஜி தான் ஹாமில்டோனியன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல நம்ம படிக்கிற முக்கியமான விஷயமே இதுதான். அப்போ டோட்டல் எனர்ஜியும் ஆ ஹாமில்டோனியனும் சேம். இது நெறைய இடத்துல பிஜிடிஆர்பில கூட கேள்வி கேட்டிருக்காங்க. H இஸ் ஈக்குவல் டூ டி பிளஸ் வின்னு ஆன்சர் எழுதுற மாரி இருக்கும். H இஸ் ஈக்குவல் டூ டி பிளஸ் வின்னு எழுதுற மாரி இருக்கும். இந்த ஹச்ங்கிறது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஹாமில்டோனியன்னு சொல்றோம். ஆ டிங்கிறத வந்து கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். விங்கிறத பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இத வச்சு தான் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ் வந்து டைம் டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸா? இல்ல டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸா? அப்படிங்கிறத யாரு டிசைட் பண்றது? அப்படிங்கிறது தான் கேள்வி இங்க. யாரு டிசைட் பண்றதுன்னா இவரு தான். இஃப் த பொட்டன்ஷியல் இஸ் டைம் டிபெண்டன்ட் தென் தட் ஈக்குவேஷன்ஸ் வில் பி டைம் டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ். இஃப் த பொட்டன்ஷியல் இஸ் டைம் இண்டிபெண்டன்ட் தென் த ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ் வில் பி
டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் தட்ஸ் இட் அவ்வளவுதான். சிம்பிளான விஷயம். இதுல எதுவும் கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுதான் பாஸ்லேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாஸ்லேட்ஸ் அப்படியே அழகா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? பாஸ்லேட்ஸ் பத்தி டீட்டெயில்டா சொல்லியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான பாஸ்லேட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். ஸோ 6 டைப்ஸ் ஆஃப் பாஸ்லேட்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். ஆ 6 டைப்ஸ்ல ஒண்ணொண்ணா நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன ஸ்டேட் வெக்டார்ஸ் பத்தி இப்ப ஸ்டேட் வெக்டார்ஸ் அதாவது வேவ் ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். 2வது வந்து ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். ஆ 3வது வந்து ஐகன் ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். ஐகன் ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். 4வது வந்து சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். 5வது வந்து சைமல்டேனியஸ் ஐகன் ஃபங்ஷன்ஸ். தென் 5த் வந்து என்ன பார்த்திருந்தோம்? 5த் வந்து கம்யூட்டேஷன்ஸ் ரிலேஷன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். 6த் வந்து டைம் எவல்யூஷன்ஸ் சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான 6 விதமான அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 6 விதமான பாஸ்லேட்ஸ் இருக்கு. இன்னும் நெறைய இருக்குன்னு சொல்றாங்க. பட் நமக்கு போதுமானது இது. இன்னும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சே இன்னும் சில பாஸ்லேட்ஸ் இருக்கு. ஸோ இதுவரைக்கும் படிச்சாவே போதும். இட்ஸ் எனஃப் ஃபார் அ லெவல் ஆஃப் பிஜிடிஆர்பி. ஓகேங்களா? ஓகே குட். ஸோ இப்போ பாஸ்லேட்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு நம்ம. முடிஞ்ச அளவுக்கு பாஸ்லேட்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம முடிச்சாச்சு. ப்ராபபிலிட்டி மெஷர்மென்ட்ஸ் சரிங்களா? ப்ராபபிலிட்டி மெஷர்மென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 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 கேட்டகரிக்கு நம்ம போவோம். ப்ராபபிலிட்டி மெஷர்மென்ட்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வி கெட் டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸ் இன் ஈச் மெஷர்மென்ட்ஸ். ஒவ்வொரு மெஷர்மென்ட்ஸ்லயும் நம்ம வந்து என்னதுன்னா, டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸ்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ பொறுத்தளவு நெறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்போ நெறைய ரிசல்ட்ஸ்னா ஒரே வேல்யூவே கிடைக்கவே கிடைக்காது. எப்போ நம்ம வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஏன்னா நம்ம மேக்ரோஸ்கோபிக்ல ஒரு 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 எக்ஸ்பெரிமென்ட் நம்ம பண்ணாவே நமக்கு என்ன கிடைக்காது. எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூ தான் மெஷர்மென்ட்ஸ்ல கிடைக்கும். ஆனா, இங்க ரொம்ப முக்கியமானது மைக்ரோஸ்கோபிக்ல நீங்க பண்ணும்பொழுது, தேர் ஆர் வெரைட்டீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டிஃபரன்ஸஸ் நெறைய இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்க என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் நாட் டேக் ஒன் வேல்யூ அப்படி எடுக்கக்கூடாது. கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, எக்ஸ்பெக்டட் வேல்யூ நெறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்து, பிசிக்ஸ பொறுத்தளவு அதனால தான் நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது கூட ஒரு 5, 6 ரீடிங் எடுப்போம். ஏன் அப்படின்னா, யூ ஷுட் டேக் மோர் தென் 5 டூ 6 எக்ஸ்பெரிமென்ட்ஸ் எடுத்து, அந்த எக்ஸ்பெரிமென்ட்ஸ்ல எது ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா, இல்ல ஆவரேஜ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். இல்ல மோஸ்ட் ப்ராபபிள் எது வந்து மோஸ்ட் ப்ராபபிளா கிடைக்குது, திரும்ப திரும்ப எது கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம், இல்ல எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னவா இருக்கலாம். அதாவது அக்யூரேட் வேல்யூ நம்மளால மெஷர் பண்ண முடியாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பெக்டட் வேல்யூவ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் தான் அந்த ப்ராபபிலிட்டி மெஷர்மென்ட்ஸ். ப்ராபபிலிட்டி கிடைக்கிறதுக்கான சான்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராபபிலிட்டினாவே என்னதுன்னா, இட் இஸ் அ சான்ஸஸ். அப்போ ஒரு மெஷர்மென்ட் பண்றதுக்கான சான்ஸஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடியது தான் இந்த ப்ராபபிலிட்டி மெஷர்மென்ட்ஸ். சரி, ஓகே. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இதுதான் நம்ம ப்ராபபிலிட்டி மெஷர்மென்ட்ஸ்ன்னு சொல்லியாச்சு. இந்த ப்ராபபிலிட்டி மெஷர்மென்ட்ஸ்ல 2 விதமான வேவ் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு அன்நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ். இன்னொன்னு நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ். ஸோ நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ்க்கும், அன்நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ்க்கும் இந்த ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இப்போ ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து நார்மலைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ த ஆப்பரேட்டர் ஏ வேல்யூங்கிறது வந்து ஈக்குவல் டூ 1 மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டூ 1 மாறிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம் ஆக்சுவலி. இதுதான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையாங்கிறத எது இது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸினுடைய நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு, அதனுடைய காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட்ஸ் அதாவது காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட் எடுத்துட்டு, அதனுடைய வேவ் ஃபங்ஷனோடையே நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க, இல்ல அதாவது ஆப்பரேட் பண்ணீங்க அப்படின்னா, ஓவர் த வால்யூம் ஆப்பரேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட் வந்து 1 கிடைச்சுச்சுன்னா, அந்த வேவ் ஃபங்ஷன நீங்க என்ன சொல்றீங்க? நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ். நல்லா கவனிங்க. ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அந்த வேவ் ஃபங்ஷனுக்கு காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட் எடுக்குறீங்க. காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட் எடுத்துட்டு, திருப்பி அதே வேவ் ஃபங்ஷனோட நீங்க வந்து லீனியர் சாரி இது வந்து ப்ராடக்ட் பண்றீங்க. ஓவர் த வால்யூம் எந்த ரீஜியன்லனா ஓவர் த வால்யூம் எந்த ரீஜியன்ல அந்த வேவ் ஃபங்ஷன்ஸ் இருந்தோ, அந்த ரீஜியன் அந்த வால்யூம்க்கு நீங்க வந்து அத கண்டுபிடிச்சீங்கன்னா, அதனுடைய ஃபைண்டிங் த வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா, அந்த வேவ் ஃபங்ஷன் அந்த ஸ்டேட்ட ஃபைண்ட் பண்றதுக்கான வேல்யூ 1 இருந்தது அப்டின்னா, அந்த வேவ் ஃபங்ஷனுக்கு பேரு நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ். சப்போஸ் இட் டஸ் நாட்
ஈக்குவல் டு 1 அப்படின்னா இது அன்நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அன்நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரியான வேல்யூ எடுக்கணும்னா இதுதான் எடுக்கணும். அன்நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னா இதுதான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இதை திரும்பி நார்மலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அத வந்து இது பண்ணணும். அதனால இந்த ஃபார்முலா. ஸோ நல்லா கவனிக்கணும். கேள்வியில அன்நார்மலைஸ்டு வேவ் ஃபங்ஷன்ஸ் கேட்டா இந்த ஃபார்முலா எழுதணும். நார்மலைஸ்ட்ன்னு கேட்டா இந்த ஃபார்முலா எழுதணும். இதுதான் அப்சர்வபிள்ன்னு சொல்லலாம். இல்ல எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூன்னு சொல்லலாம். இல்ல ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லலாம். இல்லன்னா மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ எத்தன டைப்ல வேணாலும் தே மேக் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ எந்த டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்ஸர் எழுதுறதுக்கு வி ஷுட் பி ரெடி. ஸோ, இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்து மே பி ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆப்பரேட்டர்ஸ். ஆப்பரேட்டர்ஸ பொறுத்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேல்யூ என்னவா இருக்கலாம்னா, ரியலா இருக்கலாம், இல்லன்னா காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். அத பத்தி கவலையே கிடையாது. தி எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ இஸ் ரியல், தென் டைரக்ட்லி அப்சர்வபிள். நேராவே நம்மளால அப்சர்வ் பண்ணிட முடியும். அதாவது மெஷர் பண்ணிட முடியும். இஃப் தி எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ இஸ் காம்ப்ளெக்ஸ், தென் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ். மெஷர் பண்றது காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ராபபிலிட்டி மெஷர்மென்ட்ஸ்ல பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ கேள்விகள் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலைஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு இது கேட்பாங்க. நார்மலைசேஷன்ஸ் பண்றதுக்கான ஒரு இது கேட்பாங்க. கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நார்மலைஸ் பண்றது எப்படி? அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். நார்மலைசேஷன். ஸோ இப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ பத்தி பார்த்தோம்ல. இப்ப இதிலேருந்து நம்ம வி டூ ஒன் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? அப்புறம் ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் போறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க போறது சேஃப் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ நம்மகிட்ட ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. இ அந்த வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ ஆ ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை எல் சைன் பை எக்ஸ் டிவைடட் பை எல் in the region 0xl. ஆக்சுவலி இது சரி ஓகே. நம்ம இத லாஸ்ட்டா பார்ப்போங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னால நம்ம வந்து அந்த ஆக்சுவலி இந்த இது இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் இன் பாக்ஸ் அதனுடைய ப்ராப்ளம். ஆக்சுவலி இந்த பொட்டன்ஷியல் இன் பாக்ஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்த போடுறது தான் ரொம்ப நல்லதா இருக்கும். ம். இல்லன்னா நீங்க கன்ஃப்யூஸ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி ஓகே. நம்ம இத நடத்திடலாம். இதுவும் பெட்டர் தான். ஓகே. ஈஸி தானே! பண்ணிடலாம். ஸோ இந்த ரீஜியனுக்குள்ள பண்ண சொல்றாங்க. நமக்கு என்னதுன்னா, இது வந்து ஒரு நார்மலைஸ்டு வேவ் ஃபங்ஷன்ஸ் சரிங்களா? நார்மலைஸ்டு வேவ் ஃபங்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் பீக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. பீக்கு கண்டுபிடிக்க சொல்லும்பொழுது ஒரு கேள்வி இதுதான். பீக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கேள்வி. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்ப எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. இன்டகிரல் எங்க இருந்து ரீஜியன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாத்தீங்க 0 டூ எல் அப்படிங்கிற ரீஜியன் சொல்லியிருக்காங்க. இங்க 0, எல் எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை எல் சைன் பை எக்ஸ் டிவைடட் பை எல். ஆக்சுவலி இங்க காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் இதான் வேவ் ஃபங்ஷன்ஸ். இந்த வேவ் ஃபங்ஷனுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதான் வேவ் ஃபங்ஷன். இந்த வேவ் ஃபங்ஷனுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க எங்கேயாவது ஐங்கிற சிம்பல் இருக்கான்னு பார்க்கணும். ஐங்கிற சிம்பல் இருந்தா மைனஸ் சைன் மாத்திக்கணும். ஆனா இங்க எதுவுமே இல்ல. அதனால அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தாலும் இதே தான் வரும். மாறாது. சரிங்களா? இது வந்து வேவ் ஃபங்ஷன்ஸ். இது வந்து இது வந்து சை ஸ்டார்ன்னு வச்சுக்கோங்களேன். சை ஸ்டார். ஸோ அதுக்கு முன்னால இந்த ஃபார்முலா எழுதுறது ரொம்ப நல்லா பெட்டரா இருக்கும். ஈஸியா இருக்கும். சொல்லிர்றேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போறேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் பி வெக்டார்ங்கிறது வந்து நீங்க அதாவது மொமெண்டம் ஆப்பரேட்டர்ங்கிறது வந்து நீங்க என்ன எழுதலாம்னா, இன்டகிரல் சை ஸ்டார் அ பி கேப் சை டி டவ் ஈக்குவல் டூ 0 சரிங்களா? இங்க வந்து ஆக்சுவலி எக்ஸ்ங்கிற சிம்பல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால,
யூஸ் ஓவர் த ஸ்பேஸ் இது மட்டும் எழுதிக்கலாம். டிஎக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து அந்த பிக்கு பதிலாக ஒரு வேல்யூ எழுத போகிறோம். அந்த பிக்கு பதிலாக எழுதக்கூடியது தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எப்படி எழுதலாம்னா ஐ ஹச் கிராஸ் மைனஸ் ஐஹெச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ்ன்னு எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் எப்படி எழுதலாம்னா ஆர் ஹச் டிவைடட் பை ஐ டைம்ஸ் டோ பை டோ எக்ஸ்ன்னு எழுதலாம். எப்படி எழுதினாலும் சேம் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இதுவே எடுத்துக்கிறேன். மைனஸ் ஐ ஹச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ். திரும்பவும் நான் என்ன பண்ணணும், இந்த இதை எழுதணும். ரூட் ஆஃப் 2 divided by L sin pi x divided by L into dx அப்படின்னு எடுத்துக்கணும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து இந்த இந்த சைக்கு பதிலாக எழுதியிருக்கிறது இந்த வேல்யூ, இந்த பிக்கு பதிலாக எழுதியிருக்கிறது இது, இந்த சைக்கு பதிலாக எழுதியிருக்கிறது இது, இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக எழுதியிருக்கிறது இது. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ வந்து என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறத நாம டிசைட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இந்த இடத்துல 0 போடக்கூடாது. அது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி 0 தான் வரும். அதனால நான் போட்டேன். அது எனக்கு தெரிஞ்சதுனால. பட் நம்ம வந்து இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, குட். ஸோ தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தை அடுத்து ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்றோம். எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம டேக் இட் அவுட். அப்போ எதெல்லாம் டேக் இட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, 2/L √2/L இங்க ஒரு 2/L இருக்கு. இங்க ஒரு 2/L இருக்கு. அதெல்லாம் டேக் இட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னால IH கிராஸை நம்ம எடுத்துக்குவோம். ஈஸியா இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். IH கிராஸ் மைனஸ் டைம்ஸ் IH கிராஸ் எடுத்துக்கலாம். ஒரு 2/L இன்னொரு தடவை 2/L இன்டூ இன்டகிரல் 0 to L sin pi x டிவைடட் பை L இன்டூ டோ பை டோ எக்ஸ் இன்டூ sin pi x டிவைடட் பை L இன்டூ dx. ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க என்ன எழுதலாம்னா IH கிராஸ் 2/L மட்டும்தான் வரும். ஏன்னா 2 தடவை ரூட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு தடவையா நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம வெளியில எடுக்கலாம். இப்போ ரொம்ப முக்கியமானது டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் சாரி சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்களேன், இது இது ஓகே, இது ஓகே, நோ ப்ராப்ளம், விட்டுறலாம். இது இன்டகிரல் சைன் மாறாது, இன்டகிரல் 0 to L தான். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது தனியாக தான் இருக்கு. அதனால நான் என்ன எழுதிக்கிறேன்னா சைன் பை எக்ஸ் டிவைடட் பை எல். இந்த இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ வந்து இதை தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த டேர்ம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ் கிடைக்குமா? காஸ் எக்ஸ்க்கு முன்னால இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ எங்க இருக்கு? இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ பை பை எல்லுங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ கான்ஸ்டன்ட் முன்னால வந்துருமா? முன்னால வரும் தானே. அப்போ கான்ஸ்டன்ட் வந்து முன்னால வருது. கான்ஸ்டன்ட் முன்னால வருதுன்னா பை பை எல்லுங்கிறது முன்னால வந்துட்டு என்ன ஆகும்? இதை இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது காஸ் பை எக்ஸ் டிவைடட் பை எல் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு வந்துருமா? வந்துடும், கண்டிப்பா வந்துடும். இந்த பை பை எல் இப்போ இங்க கொண்டு வரலாம். மைனஸ் ஐஹெச் கிராஸ் 2 டிவைடட் பை எல் இன்டூ பை பை எல் இன்டகரல் 0 to L sin பை எக்ஸ் டிவைடட் பை பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். காஸ் பை எக்ஸ் டிவைடட் பை எல் இன்டூ டிஎக்ஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு இங்க ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த பேசிக் ரிலேஷன்ஸ் தான் ஆக்சுவலி. இப்போ என்னன்னா சைன் 2x ஈக்குவல் டு இதை வந்து நான் ட்ரிக்னாமெட்ரி ரிலேஷன்ஸை நேராக எழுதுறேன். பட் நீங்க அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சைன் 2x ஈக்குவல் டு நீங்க என்ன எழுதலாம்னா sin x cos x sin x cos x by 2. சாரி, அப்படி இல்லை. sin x cos x ஈக்குவல் டு sin 2x டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துடும். இந்த 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 இதனுடைய வேல்யூ அப்படிதான். ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னா பை எக்ஸ் டிவைடட் பை எல் அப்படி இருக்கிறதா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணனா மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் 2 டிவைடட் பை எல் பை பை எல் இன்டகிரல் 0 to எல். இங்க வந்து என்ன வரும்? சைன் 2 டைம்ஸ் பை எக்ஸ் டிவைடட் பை எல். திருப்பி வந்து அதுல வந்து என்ன 2 வெளியில வந்துடும். சரிங்களா? 1/2 வெளியில வந்துடும். 1/2 வெளியில வரும்பொழுது இந்த 2 கேன்சல் ஆயிடுது இன்டூ டிஎக்ஸ். ஸோ அப்போ ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹச் கிராஸ் பை டிவைடட் பை எல் ஸ்கொயர் இன்டகிரல் 0 to L இன்டகிரல் 0 to L sin 2 pi x டிவைடட் பை L இன்டூ டிஎக்ஸ் வந்துடும்.
இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? இன்டகிரேட் பண்ணும்பொழுது sin x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா sin x dx இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இன்டகிரல் sin x dx அப்படின்னா என்ன வரும்னா sin nx nx sin nx dx ன்னு பண்ணீங்கன்னா இன்டகிரேட் பண்ணும் பொழுது cos nx டிவைடட் பை n, இங்க மைனஸ் சைன் முன்னால ப்ரொடியூஸ் ஆயிடும். சரிங்களா? மைனஸ் சைன் முன்னால ப்ரொடியூஸ் ஆயிடும். இது வந்து பேசிக் ஃபார்முலா. இது வந்து பேசிக் ஃபார்முலா, நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா. தெரிய வேண்டிய ஃபார்முலால இது இங்க வந்து கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் பை டிவைடட் பை எல் ஸ்கொயர்டு இன்டகிரல். இதை பண்ணீங்கன்னா இது என்ன பண்ணலாம்? சைன் 2 பை எக்ஸ் டிவைடட் பை எல் டிவைடட் பை என் இல்லையா? என்னுக்கு பதிலாக 2 பை டிவைடட் பை எல் இன்டூ டிஎக்ஸ். டிஎக்ஸ் வராது, ஏன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு 0 to Lங்கிற லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க இங்க போடணும். போடும்பொழுது என்ன வருதுன்னா ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் பை டிவைடட் பை எல் ஸ்கொயர்டு இன்டூ இந்த எல் மேலே போயிடும், இந்த 2 பை கீழே வந்துடும், இந்த பையும் கேன்சல் ஆகிடும், இந்த எல்லும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்போ நம்ம. ஸோ இப்போ வந்து இந்த இதை க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குதுன்னா சைன் 2 பை எக்ஸ் டிவைடட் பை எல் 0 to L. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது? மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டிவைடட் பை 2L. இதை லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். சைன் 2 π L டிவைடட் பை எல்னா எல் கேன்சல் ஆகிடும். மைனஸ் சைன் 2 π எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சைன் பை 0 டிவைடட் பை எல் அப்படின்னா சைன் 0. ஸோ சைன் 0வோட வேல்யூ 0 தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு மைனஸ் ஐஹெச் கிராஸ் டிவைடட் பை 2L சைன் 2πயோட வேல்யூ 0 மைனஸ் சைன் 0வோட வேல்யூ 0. அப்போ 0, இதுவும் 0, அப்போ டோட்டல் டேர்ம் 0. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் மொமெண்டம் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் கிடைக்கும். ஸோ இது இவ்வளோ பெருசாக போடணும். ஆக்சுவலி இதில் இந்த அளவுக்கு வந்து ஒரு நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு தியரி. இந்த தியரியை வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம். நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன்ஸ், அதோட வேறு பேர் நார்மலை, அது எதுவும் வேவ் ஃபங்க்ஷன். ஆக்சுவலி நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேறு பேர்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியா போட வேண்டியது சாரி இட் இஸ் இந்த இடத்துல காசு வரும். ஆக்சுவலி காசு தப்பா போட்டேன். இந்த இடத்துல காசு வரும். நான் காசு தானே வந்துச்சு நம்ம ஃபார்முலால. காசு இங்கே காசு, இங்கே காசு வரும். சாரி ஃபார் த மிஸ்டேக். அப்போ வந்து 0 0 வராது, வேல்யூ 1 1 வரும். 1 1 வரும் பொழுது வில் கெட்டது கேன்சல்டு. 1 - 1 ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா 0. 1 - 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் கேர்ஃபுல்லாக போடணும். நம்ம பார்த்து எழுதுனா பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே ஆன் த ஸ்பாட்ல போடுறதுனால சில மிஸ்டேக்ஸ் வரும். அதனால கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேல்யூ நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் எழுதலாம். இதே வேவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் டிவைட் பை எல் ஸ்கொயர். நீங்கள் வேணா வீட்டில் இருக்கும்போது சும்மா இதை நான் சொன்ன மெத்தடில் கண்டுபிடிச்சு பாருங்க. மொமெண்டம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை
எல் ஸ்கொயர் வரும். இது சம்டைம்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. பி கேர்ஃபுல் வித் தட். ஓகே, வி சி த ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ். ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோடிங்கர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம இது வந்து ஒரு வேவ் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெக்கானிக்ஸ்ல ரெண்டு விதமா, குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ரெண்டு விதமா எடுத்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஐசன்பெர்க் அப்படிங்கிறது. இந்த ஐசன்பெர்க், டிராக் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸே வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எடுத்துக்கிட்டு இந்த மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்க்ரோடிஞ்சர் மட்டும் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நான் வேவ் மெக்கானிக்ஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேவ் வேவ் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அவர் உருவாக்குனது தான் அந்த வேவ் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ தட் வேவ் மெக்கானிக்ஸை நம்ம இங்க எடுத்து பார்க்கலாம். இந்த வேவ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்னா இசை ஈக்குவல் டு ஹெச்எஸ்ஐ. நான் தான் சொல்லியிருக்கேன், கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேர்ந்தது தான் அந்த ஹச்சுங்கிற வேல்யூ அப்படிங்கிறது. நம்ம இது ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ் அண்ட் சை ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2m டெல் ஸ்கொயர் பிளஸ் வி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹாமில்டோனியன். இது வந்து எனர்ஜி ஆப்ரேட்டர்ஸ். இது எனர்ஜி ஆப்ரேட்டர்ஸ், இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் மேல எனர்ஜி ஆப்ரேட்டர் செயல்பட்டது கிடைக்கக்கூடிய வேல்யூ இதே ஹாமில்டோனியன் மேல, அதாவது டோட்டல் எனர்ஜி மேல இந்த வேவ் ஃபங்க்ஷன் செயல்பட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூ சமமா இருக்கும் அப்படிங்கிறத யாரு ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரோடிஞ்சர் அப்படிங்கிறவரு ப்ரூவ் பண்றாரு. இதை வந்து டைம் டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் சொல்றோம். ஏன் சார் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் கண்டிப்பா டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் இங்க வந்து என்ன ஆக்சுவலி என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா, ஓ மை காட், இந்த இதுல டி போட்டிருக்கேன், மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை கரெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல டி ஆக்சுவலி டீன்னு வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வேல்யூஸ் கிடைக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் டைம். சரிங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போதுமே டிபெண்ட்ஸ் ஆன் டைம். அதான் அந்த விங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் டைம்னா டைம் டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ். இந்த விங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம்னா டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் அர்த்தம். இந்த ரெண்டே ரெண்டு கேஸ் தான். டைம் டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ்க்கும் டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் டைம், பொட்டன்ஷியல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிறது. ஓகே, வில் சி த நெக்ஸ்ட். த டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷன்ஸ், நாட் இது இதை பொறுத்து இருக்காது, அது டைம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் தென் சொல்யூஷன் வில் பி செப்பரபிள். தென் வி கேன் ரைட் த வேவ் ஈக்குவேஷன்ஸ் கால்டு இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அப்போ இந்த வேவ் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஈசை ஈக்குவல் டு ஹச் சைன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லியாச்சு, சரிங்களா? ஸோ அப்போ ஈசை ஈக்குவல் டு ஹச் சைன்னு எழுதியாச்சு. அந்த அந்த அதே வேவ் ஈக்குவேஷன்ஸை நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். பொட்டன்ஷியல் வித் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டைம் அப்படிங்கும் பொழுது நீங்க என்னன்னா இது இந்த மாதிரி மாத்தலாம், மாத்தி இந்த மாதிரி எழுதுறீங்க. இந்த டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m இன்டூ டெல் ஸ்கொயர் மைனஸ் இ மைனஸ் வி ஈக்குவல் டு சை ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம்னா இதை ஒன்லி வந்து என்ன பண்ணலாம், நீங்க டைம் டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸா எழுதிக்க முடியும். ஸோ டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் இவ்வளவுதான். இப்போ இதோட வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி வெவ்வேறு ஃபார்மேட்ல நம்ம எழுதலாம். அது ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு ஃபார்மேட்ல எழுதுவாங்க. அதை பத்தி நம்ம உரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ அப்படி வரக்கூடிய இந்த ஃபார்மேட்ஸ பத்தி நம்ம கவலையும் பட வேண்டியதில்ல. ஏன்னா, எந்த ஒரு ஃபார்மேட் தெரிஞ்சாலும் நம்மளால எழுதிக்க முடியும். ஒண்ணும் கிடையாது. நம்ம இப்ப இந்த ஃபார்மேட்ல இருந்து தே டிட் சம்திங் என்ன மாதிரியான பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். இங்க பார்த்தீங்கன்னா -2m/h² இதோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதோட மல்டிப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இங்க -2m/h² இங்க h²/2m இருக்கு. ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இது 2ம் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆன உடனே இங்க என்ன கிடைக்குது? del² psi பிளஸ் 2m/h² E - v psi = 0. இது ஆஃப்டர் த சம் அந்த லாஜிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இத வந்து 2m/h² ஓவர் த்ரோ எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. del² psi பிளஸ் 2m/h² E - v இன்டூ psi = 0 அப்படிங்கிறது. இது ஆக்சுவலி டிஆர்பில கேட்டிருக்கக்கூடிய ஒரு டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ்க்கான ஃபார்முலான்னு சொல்லலாம். சரிங்களா? மோஸ்ட்லி யூ கேன் டிசைட் அப்படின்னா E - v இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் க்கு பக்கத்துல மைனஸ் வந்து போட்டு வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஃபார்முலாவ நீங்க என்ன பண்ணலாம்னா, டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ்ன்னு வித்தவுட் எந்தவித நாலேட்ஜும் இல்லாம நீங்க சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தி ஜெனரல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் இதுதான். psi ஆஃப் r, t ஈக்குவல் டூ ஸ்பேஷியல் பார்ட்ஸ் பிளஸ் டைமிங் பார்ட் சரிங்களா? ஸ்பேஷியல் பார்ட், டைம் பார்ட். இது வந்து ஸ்பேஷியல் பார்ட் π ஆஃப் r e பவர் மைனஸ் I et எனர்ஜி t டிவைடட் பை h கிராஸ் ஸ்கொயர் h கிராஸ். இத வந்து நம்ம என்னதுன்னா டைம் பார்ட். இது வந்து ஸ்பேஷியல் பார்ட். அப்ப இந்த 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 டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ்னுடைய சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது அப்படிதான் இருக்கும். ஆனா இது வந்து மாறவே மாறாது. இது மாறாது அப்படிங்கிறதுனால தான் இத டைம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இது மாறும். ஸ்பேஷியல் பார்ட்ஸ் மாறும். ஸோ அத வச்சு நம்ம எழுதலாம். இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்ஷன்ஸ். வேவ் ஃபங்ஷன்ஸ எப்படி இன்டர்பிரேட் பண்றோம்? வேவ் ஃபங்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போதைக்கு. ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ்ங்கிறது வந்து என்னதுன்னா, ஒரு ஒரு பொசிஷன நம்ம சொல்றது. டைம பொறுத்து சொல்லக்கூடியது தான் நம்ம வேவ் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இதுவரைக்கும் நம்ம வந்து எத பத்தி பேசியிருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ம். ஸோ இதுவரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே வந்து என்னதுன்னா, ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன்ஸ், ஒரு ஸ்டேட்ட பத்தி சொல்றது. நம்ம அந்த பாஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்த்திருந்தோம் இல்லையா? இட் இஸ் அ ஸ்டேட் வெக்டார். ஆக்சுவலி வேவ் ஃபங்ஷன்ங்கிறது ஒரு ஸ்டேட் வெக்டார். இட் ஹாஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபௌட் த வேவ்ஸ் இல்லையா? ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபௌட் த சிஸ்டம். நாட் வேவ்ஸ்ங்கிறத விட அபௌட் த சிஸ்டம். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அது என்ன பண்ணும், ஏது பண்ணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வேவ் ஃபங்ஷன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ, அப்ப இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல தான் வேவ் ஃபங்ஷன் இஸ் ஆம்ப்ளிட்யூட் ஃபங்ஷன்ஸ் ஆக்சுவலி. இது இந்த மாதிரி வந்து எப்படின்னா, இப்படி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஆம்ப்ளிட்யூட் சைங்கிறது வந்து ஆம்ப்ளிட்யூட குறிக்கிறது. சை ஸ்கொயர்ங்கிறது வந்து இன்டென்சிட்டிய குறிக்கிறது. ஸோ, அப்போ வேவ் ஃபங்ஷன் இஸ் ஆன் ஆம்ப்ளிட்யூட் ஃபங்ஷன்ஸ் இன் த குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நம்ம ஆம்ப்ளிட்யூட் ஃபங்ஷன்ஸ் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம டிசைட் பண்ணலாம். வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த மாதிரியான வேவா இருக்கலாம். ஸ்கொயர் வேவா இருக்கலாம், இல்ல ரெக்டாங்குலர் வேவா இருக்கலாம். இல்லன்னா அது வந்து எப்படி இருக்கலாம்னா ஸ்கொயர் வேவா இருக்கலாம், ரெக்டாங்குலர் வேவா இருக்கலாம், இல்ல ட்ரையாங்குலர் வேவா இருக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப இத பத்தி கவலை இல்ல. அப்போ மேக்ஸ் பிளாங்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகிள் அட் த பர்ட்டிகுலர் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் சை ஸ்கொயர். அதாவது இன்டென்சிட்டிய சொல்றாரு. அதாவது என்னன்னா, ஒரு வேவ் ஃபங்ஷன உங்களால ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல பார்க்க முடியாது. ஆனா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகிள் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான சான்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களால பார்க்க முடியும். அதனால தான் அத வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகிள்ங்கிறத வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு காரணம் வந்து அதுதான். ரீசன். ஏன்னா, எத அதாவது எத பார்க்க முடியுமோ அத தானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அத தெரிஞ்சுக்கிட்டு தான் யூஸ். எத பார்க்க முடியலையோ அத தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் இல்ல. அந்த சிஸ்டத்த பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அத 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 வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ப்ராபபிலிட்டி எந்த இடத்துல இந்த பார்ட்டிகிள் இருக்கு, எந்த இடத்துல அந்த சிஸ்டம் இருக்கு. அப்ப இந்த சிஸ்டத்த நம்ம கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்டிங்கிறத, இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டிய வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அத மேக்ஸ் பிளாங்க்ங்கிறவரு இந்த இத இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது, இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டிங்கிறது அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓவர் த ஸ்பேஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, அதனுடைய ரிசல்ட் வந்து 1 இருக்கும். ஃபைண்டிங் த பார்ட்டிகிள் இன் ஆல் ஸ்பேஸ் ஈக்குவல் டூ 1. எந்த ஸ்பேஸ்ல நீங்க வந்து ஒரு பார்ட்டிகிள ஃபைண்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டூ 1 அப்படின்னு இருக்கும். அப்படிங்கிறத வந்து யாரு சொல்றதுன்னா, மேக்ஸ் பிளாங்க் சொல்றாரு. ஸோ இதுவும் தே வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் டிஆர்பிஸ். டிஆர்பிஸ்ல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. ஓகே சார். இந்த வேவ் ஃபங்ஷன்ஸ்னா அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இட் கன்டெய்ன்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபௌட் த சிஸ்டம்ஸ். ஒரு சிஸ்டத்தினுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வச்சிருக்கும். இன்னொன்னு இட் செல்ஃப் டோன்ட் ஹேவ் எனி பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். வேவ் ஃபங்ஷனுக்குன்னு தனியான சிக்னிஃபிகன்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ் இல்ல லோக்கலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ் அப்டின்னு நம்ம சொல்லலாம். இத ஆக்சுவலி லோக்கலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ் இல்ல நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ் அப்டின்னு சொல்லலாம். நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்னா என்னதுன்னா, சை ஸ்டார் சை டி டவ் ஈக்குவல் டூ 1 அப்டின்னு நம்ம சொல்லலாம். சை ஸ்டார் சை டி டவ் ஈக்குவல் டூ 1 அப்டின்னு சொல்லலாம். ஸோ சொன்னதுக்கு அப்புறம் அடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் 2 விதம் பண்ணலாம். ஒண்ணு ஆர்த்தோகனாலிட்டி, இன்னொன்னு நார்மாலிட்டி. நார்மலைசேஷன் பண்ணலாம். இன்னொன்னு ஆர்த்தோகனலைசேஷன் பண்ணலாம். ஆர்த்தோகனலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, சேம் டைரக்ஷன்ஸ்ல இல்ல அப்படிங்கிறத நம்ம ஆர்த்தோகனலைசேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலி இங்க வந்து டைரக்ஷன்ஸ் பத்தி நம்ம பேசுறது இல்ல. பொசிஷன்ஸ பத்தி தான் பேசுறோம். சேம் பொசிஷன்ஸ்ல இல்ல அப்படிங்கிறத சொல்றது. ஸோ இப்போ ஆர்த்தோ நார்மாலிட்டி அப்படிங்கிற ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல அப்படி ஒரு வேர்ட் இருக்கு. ஆர்த்தோ நார்மாலிட்டி அப்படின்னு. ஆர்த்தோ நார்மாலிட்டிங்கிற வேர்ட நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோகனாலிட்டி பிளஸ் நார்மலைசேஷன் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த 2 விதமா பிரிக்கலாம். நார்மாலிட்டி பிளஸ் ஆர்த்தோகனாலிட்டி அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுது, உங்களுக்கு ஆர்த்தோகனலைசேஷன்ஸ்னா என்ன? நார்மலைசேஷன்னா என்ன? அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ, இப்ப ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ எடுத்துக்கிட்டு நீங்க சை ஸ்டார் சை அதாவது அதனுடைய காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட்னுடைய காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட்னுடைய அந்த வேவ் ஃபங்ஷன்ஸ ஆப்பரேட் பண்ணி ஓவர் த ஸ்பேஸ் நீங்க கண்டுபிடிக்கும்போது, அதனுடைய ரிசல்ட் வந்து அங்க இல்ல அப்படின்னா, 0ன்னு அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ்ல எந்த பார்ட்டிகளும் இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பேரு ஆர்த்தோகனாலிட்டி அப்படின்னு பேரு. அப்போ அது எப்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, i ஈக்குவல் டூ ஜேன்னு இருக்கும் பொழுது, இல்ல டெல் ij ஈக்குவல் டூ ஆ 0ன்னு இருக்கும்போது, சாரி ஐ நாட் ஈக்குவல் டூ ஜேன்னு இருக்கும்போது, அதாவது வேவ் ஃபங்ஷன்ஸ் வெவ்வேறையா இருந்துச்சுன்னா. ஸோ எப்போ வந்து அத நார்மலைசேஷன் பண்ண முடியும்னா, வேவ் ஃபங்ஷன் ஷுட் பி சேம். இந்த சை ஐயும், சை ஜேவும் என்னவா இருக்கணும்னா, சேமா இருக்கணும். சேமா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லன்னா அது வந்து என்னதுன்னா, காம்ப்ளக்ஸ் ஃபங்ஷன் போகும். காம்ப்ளக்ஸ் ஃபங்ஷன் போகும்பொழுது இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் அப்படி ஆயிடும். மோர் டிஃபிகல்ட்ங்கும் பொழுது த வேல்யூஸ் வில் பி டிஃபரெண்ட். வேல்யூஸ் வில் பி டிஃபரெண்ட் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா, அதனுடைய ஆர்த்தோகனாலிட்டிக்கு வந்துரும். ஆர்த்தோகனாலிட்டி அச்சீவ் பண்ணுச்சுன்னா, அது 0 ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்ப இது இதுக்குனானது, இது இதுக்கானது. கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. நான் இந்த மாரி எழுதியிருக்கேன் நானு. இது இது இதுக்கானது, இது இதுக்கானது. சரிங்களா? ஸோ அப்ப நார்மாலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டூ 1 வரணும். அவ்வளோதான். ஸோ ஆர்த்தோகனாலிட்டினா 0, நார்மாலிட்டினா 1. டிஆர்பில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பி கேர்ஃபுல் வித் தட். கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு அ தயாரா இருங்க. ஓகே. ஒரு ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து பிசிக்கலி அக்செப்டபிளா? இல்ல வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்ஷனா? இல்ல அட்மிசபிள் வேவ் ஃபங்ஷனா? இந்த மாதிரி கேள்விகள் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அட்மிசபிள் வேவ் ஃபங்ஷன்ஸ் ஆர் வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்ஷன்ஸ் ஆர் அக்செப்டபிள் வேவ் ஃபங்ஷன்ஸ். இப்படி வந்து ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ வந்து நம்ம எப்படி கேள்வி கேட்கலாம்னா, இந்த மாதிரியான 3 வெரைட்டியா சொல்லுவதற்கு சான்சஸ் இருக்கு. அப்படி சொல்லும் பொழுது, த கண்டிஷன் ஃபார் பிசிக்கலி அக்செப்டபிள் வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சை மஸ்ட் பி ஃபைனைட் அண்ட் கன்டினியூஸா இருக்கணும். டெஃபினட்டா வந்து சையோட வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்னா, ஃபைனைட்டா இருக்கணும் அண்ட் கன்டினியூஸா இருக்கணும். அப்போ ஃபைனைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இட் ஷுட் பி கோஸ் டூ சம் வேல்யூ. வேல்யூ இருக்கும் கண்டிப்பா இந்த இடத்துல. இந்த இடத்துல வேல்யூ இல்லாம, இது இன்ஃபைனைட் அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த வேவ் ஃபங்ஷனா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கன்டினியூஸா இருக்கணும். கன்டினியூஸ்னா என்னதுன்னா, இட் 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 ஷுட் நாட் பி எண்ட். இந்த வேவ் ஃபங்ஷன் எப்படி இருக்கக்கூடாதுங்க. ஷுட் நாட் பி எண்ட். கன்டினியூஸா இருக்கணும். ஷுட் நாட் பி எண்ட்ன்னா என்ன அர்த்தம்னா, இன்ஃபினிட்டிக்கு போகணும்னு அவசியம் இல்ல. இடையில எந்த பிரேக் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பிரேக், இந்த இடத்துல ஒரு பிரேக், இந்த இடத்துல பிரேக் அந்த மாதிரியான பிரேக்ஸ் இருக்கக்கூடாது. சிங்கிள் வேல்யூடா இருக்கணும். எந்த இடத்துல நம்ம செக் பண்ணாலும், இப்போ ஒரு கோடு போட்டோம்னா, ஒரு நேரா ஒரு கோடு போட்டோம்னா, அந்த வேவ் ஃபங்ஷன்ல எந்த இடத்துல நேரா கோடு போட்டாலும், அது ஒரு தடவ தான் அந்த வேவ் ஃபங்ஷன கிராஸ் பண்ணணும். இதானே வேவ் ஃபங்ஷன்? இங்க பாருங்க. இது வேவ் ஃபங்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வேவ் ஃபங்ஷன் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த வேவ் ஃபங்ஷன்ல நான் இப்ப நெறைய கோடு போட்டுருக்கேன். 4 கோடு போட்டுருக்கேன். இந்த 4 கோடும் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் தான் கட் பண்ணுது. இங்க கட் பண்ணுது, இங்க கட் பண்ணுது, இங்க கட் பண்ணுது, இங்க கட் பண்ணுது. 4 கோடும் அதுக்கு நேரா இருக்கக்கூடிய ஒரே இடத்துல மட்டும் கட் பண்ணுச்சு அப்படின்னா, அது வந்து சிங்கிள் வேல்யூட். இந்த 3 கண்டிஷன்ஸ இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை அப்படின்னா தான், நம்ம அத வந்து பிசிக்கலி அக்செப்டபிள் வேவ் ஃபங்ஷன் இல்லன்னா அட்மிசபிள் வேவ் ஃபங்ஷன் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, குட். சோ அப்ப இந்த இடத்துக்கு நம்ம என்ன வரோம்? இங்க வரோம். இங்க வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்போ இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கோடு போடுறோம். ஸ்ட்ரெய்ட் கோடு போடுறோம். போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இங்க கட் ஆகுது, இங்க கட் ஆகுது, இங்க கட் ஆகுது. அப்போ இது வந்து சிங்கிள் வேல்யூட் கிடையாது. மல்டி வேல்யூட். அப்ப என்னது ஒரு வேவ் ஃபங்ஷன் என்னவா இருக்குது? மல்டி வேல்யூடா இருக்கு. அப்போ அந்த வே அந்த அந்த வேவ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த வேவ் ஃபங்ஷன ஏத்துக்க முடியாது நம்மளால. ஏத்துக்க கூடாது ஆக்சுவலி. அது தப்பு. அந்த வேவ் ஃபங்ஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? ஏத்துக்க கூடாது. அப்ப ஏத்துக்கலன்னா நம்ம என்னது? அது வந்து ராங். சரிங்களா? ஓகே, குட். சை மஸ்ட் பி ஸ்கொயர் இன்டகிரபிள். கண்டிப்பா ஸ்கொயர் இன்டகிரபிள். இன்டகிரபிள் பண்ற மாதிரி இருக்கணும். இன்டகிரேஷன் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் சை பி ஃபைனைட் அண்ட் சிங்கிள் வேல்யூ. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் வந்து வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து 3 சாட்டிஸ்ஃபிகேஷன் மட்டும் பண்ணுச்சுன்னா போதுமா சார்? அப்படின்னா கிடையாது. ஃபைனைட் அண்ட் கன்டினியூவஸ் அண்ட் சிங்கிள் வேல்யூ. இது வந்து நெசசரி கண்டிஷன். ஆ ஆனா நெசசரி கண்டிஷன்ஸ். நெசசரி கண்டிஷன்ஸ்னா இல்ல. ஜஸ்ட் கண்டிஷன்ஸ் சொல்லலாம். ஆனா நெசசரி கண்டிஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இது வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வேவ் ஃபங்ஷன் என்னவா இருக்கணும்னா, ஃபைனைட்டா இருக்கணும் அண்ட் சிங்கிள் வேல்யூடா இருக்கணும். அதாவது dψ/dx ம்
dψ by dy, dψ by dz அந்த வேல்யூ என்னவா இருக்கும்னா ஃபைனைட் அண்ட் சிங்கிள் வேல்யூடா இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு வேவ் ஃபங்க்ஷனை தான் நான் என்ன சொல்ல முடியும்னா அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இல்ல அப்படின்னா அத வந்து நான் என்ன சொல்ல முடியாதுன்னா அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓகே. அப்போ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அக்செப்டபிளா இல்லையா அப்படிங்கிறத எப்படி சார் செக் பண்றது? நீங்க படம் போட்டு காட்டிட்டீங்க. படத்த வச்சு நம்ம ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து கோடு கிழிச்சு பார்த்து, இது வந்து மல்டி வேல்யூடா, சிங்கிள் வேல்யூடா, கன்டினியூஸா இருக்கா, பிரேக் இல்லாம இருக்கா அப்படின்னு நான் ஒரு வேவ் ஃபங்ஷன பார்த்து நான் சொல்லிட முடியும். கண்ணால பார்த்து சொல்ல முடியும். பட் ஒரு ஈக்குவேஷன்ஸா எனக்கு குடுக்குறாங்க. அப்போ நான் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்றது? ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து என்ன ஒரு வேவ் ஃபங்ஷன் அக்செப்டபிளா இல்லையா, அட்மிசபிளா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி சார் செக் பண்றது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து sin x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. இந்த வேவ் ஃபங்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு, அந்த வேவ் ஃபங்ஷன்ஸ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபனைட் வேல்யூ போடுறேன். அந்த எக்ஸ்க்கு பதிலா இன்ஃபனைட் அப்படிங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சரிங்களா? இந்த எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா, இன்ஃபனைட் அப்படின்னு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்படி இந்த எக்ஸ்க்கு பதிலா இன்ஃபனைட் அப்படின்னு ஒரு வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா, அப்போ எனக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். சரிங்களா? அப்படி இன்ஃபனைட்ன்னு ஒரு வேல்யூ நான் செக் பண்ணும் பொழுது, அது வந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ கிடைக்கும் பொழுது வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்? ஷுட் பி ஃபைனைட். பிளஸ் ஆர் மைனஸ் 1 தானே கிடைக்குது. எனக்கு சைன் இன்ஃபினிட்டி போட்டா என்ன கிடைக்குது எனக்கு பாருங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைக்குது. அப்போ இதிலிருந்து நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்? ஃபைனைட்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சைன் எக்ஸ்‌க்கு நான் இது வரையறேன். சரிங்களா? கண்டிப்பா தெரியும். எனக்கு சைன் எக்ஸ்‌க்கு இதுதான்னு. இது கண்டிப்பா எது வரைக்கும் போகும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ இந்த வேவ் ஃபங்ஷன்ஸ் என்ன ஆகுது? வேவ் ஃபங்ஷன்ஸ் வந்து கன்டினியூஸா இருக்கு. எந்தவித இடையூறும் இல்ல. சிங்கிள் வேல்யூடா இருக்கு. கோடு கிழிச்சு பார்த்தாச்சு. சிங்கிள் வேல்யூடா இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. கன்டினியூஸா இருக்கு முடிஞ்சுச்சு. இப்ப எழுதியாச்சு. ஓகே. இப்போ அனதர் ஃபார்மேட். அனதர் ஒரு செக். ஒரு சை ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்கிட்ட சை ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. இது சிங்கிள் வேல்யூடா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அங்க கோடு கிழிச்சு பார்த்தா கண்டிப்பா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா இதான். இப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது சிங்கிள் வேல்யூ தான். பட் எக்ஸ் ஈக்குவல் டூ இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் என்னவாயிடும்? இன்ஃபினிட்டியா தான் இருக்கும். அப்போ சை ஸ்கொயர்ட் என்ன ஆகுது? இன்ஃபினிட்டியா இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்க்கு பதிலா இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேல்யூ என்னவாகணும்? ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும். ஆனா எக்ஸ்க்கு பதிலா நம்ம இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது, என்ன வேல்யூ கிடைக்குது எனக்கு? எனக்கு இன்ஃபினிட்டி தான் கிடைக்குது. அப்போ எக்ஸ்க்கு பதிலா இன்ஃபினிட்டி செக் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபைனைட் வேல்யூ கிடைச்சா தான் அது ஃபைனைட். இப்ப இன்ஃபினிட்டி வேல்யூ கிடைக்கிறதுனால இது இன்ஃபனைட். அப்ப நாட் ஃபைனைட். அப்போ அதனால இது நாட் அக்செப்டபிள். இதோட முடிச்சுட்டு வேலைய பார்க்க வேண்டியதுதான். கவலையே பட வேணாம். நம்ம வேற எத பத்தி யோசிக்கவே கூடாது. இதோட முடிச்சுட்டு நம்ம ஓகே இது வந்து இன்ஃபனைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ தென் இங்க இங்க என்ன பண்றோம்? சை ஈக்குவல் டூ எக்ஸ்போனன்ஷியல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு வேவ் ஃபங்ஷன் எடுத்துக்கிட்டேன். இப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் இங்க பாருங்க எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்ப எக்ஸ்போனன்ஷியல்ல இந்த எக்ஸ்க்கு பதிலா இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி ஸ்கொயர்ங்கிறது வந்து என்னவா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் அ ஃபைனைட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. சை ஸ்கொயர்ட் ஈக்குவல் டூ என்னவா கிடைக்குதுன்னா, இதான் 1ன்னு கிடைக்குது. ஃபைனைட் வேல்யூவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். இது வந்து அக்செப்டபிள். இப்போ ஓகே இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் பேசிக்கா நம்ம அக்செப்டபிளா இல்ல நான் அக்செப்டபிளா அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம சொன்னது. ஸோ இதுல வந்து நம்ம சில கிரைட்டீரியா சொல்லியிருக்கோம். எது எதெல்லாம் அக்செப்டபிள், நான் அக்செப்டபிள்னு நம்ம வந்து டிரைவ் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அக்செப்டபிள் வேவ் ஃபங்ஷன் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை சாரி இன்டூ psi ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லைன்னா psi ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இதெல்லாம் அக்செப்டபிள் வேவ் ஃபங்ஷன்ஸ். இந்த நாட் அக்செப்டபிள் வேவ் ஃபங்ஷன்லாம் இந்த கேட்டகரியில நாட் அக்செப்டபிள் வேவ் ஃபங்ஷன் வரும். நீங்க பார்த்து எழுதி வச்சுக்கலாம் அது. எதெல்லாம் அக்செப்டபிள், எதெல்லாம் நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா குறிச்சு வச்சுக்கலாம். இதான் சிம்பிள் திங்ஸ். சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சில அந்த வேவ் ஃபங்ஷன்ஸ்க்கான ஃபார்மேட் இங்க பாருங்க. இது அக்செப்டபிள். இங்க பாருங்க இங்க பிரேக் ஆயிருக்கு. அதனால இது நாட் அக்செப்டபிள். இங்க இது கன்டினியூஸா தான் இருக்கு. ஆனா இது இங்க பாருங்க இங்க போயிட்டு இங்க இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. நாட் கன்டினியூஸ். இது கன்டினியூஸா இருக்கு. இங்க பாருங்க இது இங்கேயும் பிரேக் ஆயிருக்கு. அதனால இது வந்து நாட் கன்டினியூஸ்.
இதுவும் அந்த எந்த இடத்துல பிரேக் ஆகாம போயிருக்கு. இது ஆக்சுவலி நான் போட தெரியாத விட்டது. ஸோ இது வந்து பிரேக் இல்ல. அதனால இது அக்செப்டபிள். இங்க பாருங்க இது சடன் ஹைக் இருந்தாலும், சடன் வேரியேஷன் இருந்தாலும் அதுவும் நாட் அக்செப்டபிள். கன்டினியூஸா இருந்தா கூட சடன் வேரியேஷன்ஸ் இந்த பாருங்க இந்த மாரி ஒரு சின்ன பீக் இந்த மாரி கிடைக்குதுனாவும் இது வந்து என்னது நாட் அக்செப்டபிள். இதுவும் அக்செப்டபிள் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரி ஓகே. ஒரு வேவ் ஃபங்ஷன்ஸ் என்னென்ன மாதிரியான பிஹேவியர்ஸ வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்ப இந்த வேவ் ஃபங்ஷன்ஸ்னா என்ன? அது அக்செப்டபிளா இல்ல நான் அக்செப்டபிளா அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கான நாலேட்ஜ் நமக்கு கிடைச்சிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம்னா, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸோ நேத்து சிலர் கேட்டிருந்தீங்க. வேவ் பாக்கெட்ஸ்னா என்ன? அ வேவ்ஸ் அத பத்தி சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த இது. சரிங்களா? வேவ் பாக்கெட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆ குரூப் வெலாசிட்டி அண்ட் ஃபேஸ் வெலாசிட்டி பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் இது. ஒரு ஒரு வேவ்ஸ் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பாக்கெட்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? குவான்டா ஆஃப் எனர்ஜி நம்ம படிச்சோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது, நம்ம குவான்டா ஆஃப் எனர்ஜி பத்தி சொல்லியிருந்தோம். ஸோ அதனுடைய பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வேவ் பாக்கெட்ஸ் அப்படிங்கிறது. அது என்னதுன்னா, இப்போ வேவ்னா ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இருக்கும். சிங்கிள் ஆம்ப்ளிட்யூட் இருக்கும். அத வந்து நம்ம வெறும் வேவ்ன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இப்போ என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் வேவ்ஸ் வித் டிஃபரெண்ட் ஆம்ப்ளிட்யூட்ஸ் அப்படி இருக்குன்னா, அத வந்து நம்ம என்ன குரூப் ஆஃப் வேவ்ஸ் வித் டிஃபரெண்ட் ஆம்ப்ளிட்யூட் அப்படிங்கிறது வேவ் பாக்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இங்க பாருங்க, இதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இதுக்கு ஒரு ஆம்ப்ளிட்யூட் இருக்கும். இதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இதுக்கு இன்னொரு ஆம்ப்ளிட்யூட் இருக்கும். இதுக்கு வேற ஃப்ரீக்வன்சி, வேற ஆம்ப்ளிட்யூட். இப்ப இந்த ஒரு வேவ மட்டும் பத்தி பேசணும். அந்த ஒரு வேவினுடைய வெலாசிட்டி பத்தி மட்டும் பேசணும் அப்டின்னா, அந்த வெலாசிட்டிக்கு பேரு ஃபேஸ் வெலாசிட்டி. சரிங்களா? அந்த வெலாசிட்டிக்கு பேரு ஃபேஸ் வெலாசிட்டி. ஏன்னா ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கு. இது சைன் எடுத்துக்கிட்டோம்னா, இது சைன், சைன், சைன் எல்லாமே சைன் வேவ் தான். இப்ப இந்த சைன் வேவ்ஸ நான் இதுக்கும் ஒரு ஃபேஸ் தான், இதுவும் ஒரு ஃபேஸ் தான், இது ஒரு ஃபேஸ். அப்போ 3 வேவ்ஸ்ல இருக்கு. 3 ஃபேஸ். இந்த 3 ஃபேஸும் 3 விதமான வெலாசிட்டிஸ நமக்கு குடுக்கும். அப்போ இதுக்கு பேரு ஃபேஸ் வெலாசிட்டி அப்டின்னு நம்ம சொல்றோம். இதே இந்த 3 வேவையும் கம்பைன் பண்ணி குரூப் ஆஃப் வேவ்ஸ் வித் டிஃபரெண்ட் ஆம்ப்ளிட்யூட் இங்க பாருங்க இதுக்கும் ஆம்ப்ளிட்யூட் வேற, இதுக்கும் ஆம்ப்ளிட்யூட் வேற, இதுக்கும் ஆம்ப்ளிட்யூட் வேற. இந்த டிஃபரெண்ட் ஆம்ப்ளிட்யூட்ஸ் இருக்கக்கூடிய இந்த வேவ்ஸ தூக்கி கொண்டு போயிட்டு நம்ம கம்பைன் பண்ணும்பொழுது, குரூப் ஆஃப் வேவ்ஸா மாத்தும்பொழுது, அது என்ன ஆகுதுன்னா வேவ் பாக்கெட்ஸா மாறுது. இது 3ம் இணைஞ்சு உருவாகக்கூடியது தான் இந்த இத சொல்றோம். இத வந்து வேவ் பாக்கெட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த வேவ் பாக்கெட்ஸ்னுடைய வெலாசிட்டி வந்து குரூப் ஆஃப் வேவ்ஸ் இது எல்லாமே என்ன இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் வேவ்ஸ் இருக்கு. அப்ப அந்த குரூப் ஆஃப் வேவ்ஸ் இங்க இருக்கிறதுனால, இந்த வெலாசிட்டி நம்ம என்ன சொல்றோம்னா, குரூப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த வெலாசிட்டி இந்த இந்த குரூப் ஆஃப் வேவ்ஸ் இருக்கக்கூடிய இத சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? குரூப் வெலாசிட்டின்னு சொல்றோம். சரிங்களா? சோ ஓகே. சோ இப்போ இத வச்சு இப்ப வேவ் பாக்கெட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். குரூப் ஆஃப் வேவ் வித் டிஃபரெண்ட் ஆம்ப்ளிட்யூட், வேவ் லெங்த், ஃபேஸ் அண்ட் வெலாசிட்டி தே ஆர் கான்ஸ்டன்ட்லி இன்டர்ஃபெரன்ட் இன் அ ஸ்மால் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ். இது எல்லாமே சேர்ந்து அதாவது டிஃபரெண்ட் ஆம்ப்ளிட்யூட் இருக்கலாம், டிஃபரெண்ட் வேவ் லெங்த் இருக்கலாம், டிஃபரெண்ட் ஃபேஸ் இருக்கலாம், டிஃபரெண்ட் வெலாசிட்டி இருக்கலாம். இது எதுவா வேணாலும் இருந்துட்டு போது. இது எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம என்ன சொல்றோம்? இன்டர்ஃபர் ஆகுது. எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல வருது அப்படின்னா, அந்த வெலாசிட்டி நம்ம என்ன சொல்றோம்? ஆ சரிங்களா? என்ன சொல்றோம்? அத வந்து வேவ் பாக்கெட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த வேவ் பாக்கெட்ஸ நம்ம 2 விதமா பேசலாம். லோக்கலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்னு சொல்லலாம். இல்லன்னா பவுண்ட் ஸ்டேட் வேவ் ஃபங்ஷன்னு சொல்லலாம். வேவ் பாக்கெட்ஸ நம்ம என்ன சொல்லலாங்க? localized wave functions or bound state wave functions. localized wave functions or bound state wave function ன்னு சொல்லலாம். தென் நம்ம எழுதலாம். ஃபேஸ் வெலாசிட்டி. இந்த ஃபேஸ் வெலாசிட்டிங்கிறது வந்து என்னதுன்னா, ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி வித் டிவைடட் பை வேவ் நம்பர் அப்படிங்கிறது தான் ஃபேஸ் வெலாசிட்டின்னு சொல்றோம். குரூப் வெலாசிட்டி அதனுடைய டிஃபரன்ஷியல் ஃபார்ம். குரூப் வெலாசிட்டிங்கிறது வந்து என்னதுங்கன்னா, ஆ ஆங்குலர் ஃப்ரீக்வென்சியே வித் ரெஸ்பெக்ட் டூ வேவ் வெக்டார் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா, அது கிடைக்கக்கூடிய வேல்யூவ தான் நம்ம குரூப் வெலாசிட்டின்னு சொல்றோம். ஃபேஸ் வெலாசிட்டிங்கிறது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி டிவைடட் பை வேவ் வெக்டார் அப்படிங்கிறது சொல்றோம். குரூப் வெலாசிட்டிங்கிறது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி வித் ரெஸ்பெக்ட் டூ வேவ் வெக்டார் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் குரூப் வெலாசிட்டின்னு சொல்றோம்.
குரூப் வெலாசிட்டியும் ஃபேஸ் வெலாசிட்டியும் போத் ஹேவ் த சேம் டைரக்ஷன்ஸ். 2மே ஒரே டைரக்ஷன்ஸ்ல தான் இருக்கும். பட் மே ஹேவ் அ டிஃபரண்ட் வேல்யூஸ் பட் சேம் டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ இப்ப இது வந்து மீடியத்த பொறுத்து நம்ம இத 2 விதமா பிரிக்கலாம். மீடியம், டிஸ்பர்சிவ் மீடியம் அப்டின்னா, குரூப் வெலாசிட்டியும், ஃபேஸ் வெலாசிட்டியும் சேமா இருக்காது. நான் டிஸ்பர்சிவ் மீடியம்னா குரூப் வெலாசிட்டியும், ஃபேஸ் வெலாசிட்டியும் சேமா இருக்கும். ஸோ இங்க சேஞ்சஸ் இருக்காது. பட் இங்க சேஞ்சஸ் இருக்கும். சிங்கிள் வேவ் நெவர் ப்ரோபகேட். ஒன்லி குரூப் ஆஃப் வேவ்ஸ் ப்ரோபகேட். சரிங்களா? ஒரு சிங்கிள் வேவால தனியா ப்ரோபகேட் பண்ண முடியாது. ஒரு குரூப் ஆஃப் வேவ்ஸ் தான் தே கேன் ப்ரோபகேட் ஈச் அதர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பர்சிவ் மீடியத்துக்கு நம்ம எடுத்து பேசலாம். டிஸ்பர்சிவ் மீடியத்துக்கு நம்ம குரூப் வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா, நாட் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லிட்டோம். அப்ப இது எந்த அளவுக்கு நாட் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் இந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு மைனஸ் லாம்ப்டா டைம் dVp டிவைடட் பை டி லாம்ப்டா அளவுக்கு இது வந்து என்னவா இருக்கும்னா, வேரியேஷன்ஸோட இருக்கும். அப்படி வேரியேஷன்ஸோட இருக்கிறத நம்ம எடுத்து குரூப் வெலாசிட்டின்னு சொல்றோம். ஃபார் நான் டிஸ்பர்சிவ் மீடியத்துக்கு இந்த dVp டிவைடட் பை டி லாம்ப்டா இருக்கு பார்த்தீங்களா? இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டூ 0 ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? dVp டிவைடட் பை டி லாம்ப்டாவோட வேல்யூ என்னதுங்க? 0. அப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து நான் டிஸ்பர்சிவ் மீடியத்துக்கு தான் இருக்க முடியும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எடுக்கலாம். இதுலேருந்து எடுத்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த dVp பை டி லாம்ப்டா தான் டிசைட் பண்ண போகுது. இது நார்மலான டிஸ்பர்சிவ் மீடியமா? இது அனாமலஸ் டிஸ்பர்சிவ் மீடியமா? அப்படிங்கிறது. ஸோ கவனிங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, dVp டிவைடட் பை டி லாம்ப்டாவோட வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, சப்போஸ் இங்க பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸ். இது வந்து பாசிட்டிவா இருக்கு. அப்படின்னா, இந்த ஃபேஸ் வெலாசிட்டில இருந்து என்ன ஆயிடும்? இந்த சம் டெர்ம்ஸ் வந்து கழிஞ்சிரும். கழிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, குரூப் வெலாசிட்டி சின்னதா இருக்கும். ஆக்சுவலி குரூப் வெலாசிட்டினுடைய வேல்யூ வந்து என்னது இருக்கும்? சின்னதா இருக்கும். ஃபேஸ் வெலாசிட்டி அதிகமா இருக்கும். ஸோ, அப்போ ஃபேஸ் வெலாசிட்டி எப்போதுமே ஸ்பீட் ஆஃப் லைட்ல இருக்கும். அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட்ட விட குரூப் வெலாசிட்டி கம்மியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இந்த உலகத்துல இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? உலகத்துல குரூப் வெலாசிட்டி அதாவது லைட்டோட ஸ்பீட விட எந்த ஒரு பார்ட்டிகிளோட ஸ்பீடும் குறைவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இத நான் என்ன சொல்றேன்னா, நார்மல் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, அனாமலஸ். இப்ப இந்த dVp பை டி லாம்ப்டா ஈக்குவல் டூ மைனஸ் நெகட்டிவ்ல இருக்கு. இதனுடைய வேல்யூ வந்து dVp டிவைடட் பை டி லாம்ப்டாவோட வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இத எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்களேன். இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன ஆகும்? பெரிய சிக்கலாயிடும். இது வந்து நெகட்டிவ். இங்க ஒரு நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் ஆயிடும். இப்ப ஃபேஸ் வெலாசிட்டிய விட இது என்ன ஆயிடுதுன்னா, ஆட் ஆயிடுது. இப்ப ஃபேஸ் வெலாசிட்டியோட ஆட் ஆகுதுன்னா, லைட் பிளஸ் அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்டு பிளஸ் அதனோட ஒரு வெலாசிட்டி ஆட் ஆகுதுங்கிறான். இது பாசிபிளா இந்த உலகத்துல? சான்ஸே இல்ல. இந்த உலகத்துல ஸ்பீடோட லைட்டோட ஸ்பீடோட அதிகமா முடியுமா? போவே முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இதுக்கு அதனால இத வந்து என்ன சொல்றோம்னா, அனாமலஸ் மீடியம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து சான்ஸஸே இல்ல. அப்ப குரூப் வெலாசிட்டி கிரேட்டர் தென் dVp. அதாவது குரூப் வெலாசிட்டி கிரேட்டர் தென் ஃபேஸ் வெலாசிட்டி. இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இத வந்து நம்ம முக்கியமா கவனிக்கணும். ஸோ வேவ் பாக்கெட்ங்கிறது வந்து ஒரு என்வலப் அவ்வளவுதான். ஒரு அட்ரஸ் ஆஃப் லோக்கலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன்ஸ் தட் டிராவல் இன் யூனிட். ஒரு யூனிட்டா போகக்கூடியதனுடைய ஒரு என்வலப். நம்ம எப்படி ஒரு அட்ரஸ் எழுதுறதுக்கு மேல என்வலப் எழுதுவோம் பார்த்திருக்கீங்களா? அது மாரி தான் வேவ் பாக்கெட் அப்படிங்கிறது. வேவ் பாக்கெட்டுக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்வலப்புக்குள்ள என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு அட்ரஸ்க்குள்ள என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். என்ன டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் அப்படியே உள்ள போனோம்னா என்ன அ சப் டிஸ்ட்ரிக்ட் தட் மீன்ஸ் அ வட்டம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து ஊரு, என்ன கிராமம், இந்த மாதிரி இதெல்லாம். அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு தெரு, தெருவுல போயிட்டு திரும்ப வந்து அதனுடைய டோர் நம்பர். இதுவரைக்கும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, இது பண்ணலாம். அப்போ அது என்வலப்ங்கிறது வந்து என்னதுன்னா, இது எல்லாத்தையும் அடங்கினது. அப்போ வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கினது. வெரைட்டி ஆஃப் வேவ் ஃபங்ஷன்ஸ் அதாவது வெரைட்டி ஆஃப் ஆம்ப்ளிட்யூட்ஸ், வெரைட்டி ஆஃப் வெலாசிட்டி, ஆம்ப்ளிட்யூட், ஃப்ரீக்வென்சி இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வேவ் பாக்கெட் நம்ம சொல்றோம். ஓகே குட். குரூப் வெலாசிட்டி நம்ம இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி டி ஒமேகா டிவைடட் பை டிகே அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒமேகாவ ஆங்குலர் வெலாசிட்டிய வித் ரெஸ்பெக்ட் டூ வேவ் வெக்டார் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். சப்போஸ் நம்ம வேவ் வெக்டார் நமக்கு ஒரு ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கிளாசிக்கல் பார்ட்டிகிள் அச்சுக்கட் கே ஸ்கொயர் டிவைடட் பை 2m ஒண்ணு குடுத்துட்டாங்க. அந்த ஒமேகாவோட வேல்யூ இப்படி குடுத்துட்டாங்க அப்படின்னா, அத கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா, அந்த ஒமேகாவுக்கு பதிலா சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா, யூ கெட் த ரிசல்ட் சம்திங் இந்த மாதிரி கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி நீங்க இது பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, விஜி இஸ் ஈக்குவல் டூ 2விபி. அப்போ குரூப் வெலாசிட்டிங்கிறது வந்து 2 டைம்ஸ் த ஃபேஸ் வெலாசிட்டி தான். சரியா இது?
இது தப்பே. இது தப்பு. சாரி. ஸோ இதுதான் கரெக்ட். கிளாசிக்கல் வெலாசிட்டின்னு சொல்லலாம். குரூப் வெலாசிட்டி ஆக்சுவலி நம்ம கிளாசிக்கல் வெலாசிட்டின்னு சொல்லலாம். இல்லன்னா 2 Vp அப்படின்னு சொல்லலாம். 2 டைம்ஸ் ஃபேஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டூ குரூப் வெலாசிட்டி. சொல்லலாம். தப்பு ரைட் இல்ல. தப்பு தானே? சரிதானே? நான் தான் தப்பு போட்டேன். குரூப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டூ இது வந்து ஃபேஸ் கிளாசிக்கல் பார்ட்டிகிள் ஆக்சுவலி. கிளாசிக்கல் பார்ட்டிகிள் குரூப் வெலாசிட்டிய கிளாசிக்கல் பார்ட்டிகல்னு சொல்றோம். 2 டைம்ஸ் த ஃபேஸ் வெலாசிட்டி. அது வந்து அ இதுல சொல்லலாம். நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்டின்னா, இது வந்து டிஆர்பில கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ, இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து என்னதுங்க, அ ஒரு அ ஃபேஸ் வெலாசிட்டி அண்ட் குரூப் வெலாசிட்டிய பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே குட். ஸோ, இத வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம் நெறைய விஷயங்கள். இங்க வந்து ஆக்சுவலி ஃப்ரீ பார்ட்டிகிள் பத்தி பேசுறாங்க அடுத்து நெக்ஸ்ட். ஃப்ரீ பார்ட்டிகிள்ங்கிறது வந்து வில் நாட் ஃபீல் எனி ஃபோர்ஸ் பட் இட்ஸ் மூவ்ஸ் இன் ஸ்பேஸ். ஃப்ரீ பார்ட்டிகிள்ங்கிறது வந்து அது வந்து ஒரு பார்ட்டிகிள். அது வந்து என்னதுன்னா, வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது வந்து இட் கேன் கோ எனிவே. மூவிங் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸ்ல போகக்கூடிய ஒரு பார்ட்டிகிள். பார்ட்டிகிள் ஆன் ஒன் விச் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஃப்ரீ பார்ட்டிகிள்னா என்ன அர்த்தம்னா, அது மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. அதுக்கு பொட்டன்ஷியல் இல்ல அப்படின்னு அர்த்தம். அது மேல ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. அதுக்கு என்ன இல்ல? பொட்டன்ஷியலும் இல்ல அப்படின்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் ஆக்டிங் ஆன் இட் இஸ் 0. அது அந்த ஃப்ரீ பார்ட்டிகிள் மேல ஆக்ட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல்ங்கிறது வந்து என்னதுங்க 0. அடுத்து நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 இல்லன்னா பொட்டன்ஷியல் 0. 2மே சேம் தான். அதாவது வெவ்வேறு அர்த்தங்கள் தான். பட் பொட்டன்ஷியல் அங்க 0. பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அதுக்கு 0. பொட்டன்ஷியல் ஆக்டிங் ஆன் இட் அப்படி அது வந்து 0ன்னா, அதுவும் ஃப்ரீ பார்ட்டிகிள் தான். ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகலன்னா, அப்ப என்ன அர்த்தம்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுக்கு அது மேல இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0 தான். ஸோ அப்போ இட் ஹேவ் வேவ் ஃபங்ஷன்ஸ் இருக்கும். ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன்ஸ் இப்படிதான் எழுதுறோம். அதனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ψ ஈக்குவல் டூ ஏ இ பவர் ஐகேஎக்ஸ் பிளஸ் பி இ பவர் மைனஸ் ஐகேஎக்ஸ் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்றோம். இது வந்து ஃபார்வர்ட் மூவிங் வேவ். இது ரிவர்ஸ் மூவிங் வேவ். அதாவது என்னதுன்னா, இது வந்து இந்த இந்த இடத்துல தான் 0ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பக்கம் போகக்கூடிய வேவ்ஸ் எல்லாம் நம்ம ஏ இ பவர் ஐகேஎக்ஸ்ன்னு எழுதுறோம். இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ்ல போகக்கூடிய வேவ்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, பி இ பவர் மைனஸ் ஐகேஎக்ஸ்ன்னு எழுதுறோம். சரிங்களா? இது இந்த மாதிரி. இதுல கேங்கிறது வேவ் வெக்டார். வேவ் போகக்கூடியத சொல்றது. இட் டேக்ஸ் எனி வேல்யூ. எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் வேவ்ஸ பொறுத்து இருக்கு. அதனால இத வேவ் வெக்டார்ன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. திஸ் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் பிகாஸ் கே ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் இ அண்ட் மாஸ். இந்த வேவ் வெக்டார் வந்து எத எத டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, எனர்ஜியவும் மாஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்கு. ஃப்ரீ பார்ட்டிகளுடைய எனர்ஜி எப்போதுமே கன்டினியூஸா இருக்கும். இட் நாட் கோயிங் டு பி சேஞ்ச். சோ அதனுடைய எனர்ஜி இந்த ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன் மூலம் எழுதணும்னா, அதனுடைய வேல்யூ கே ஸ்கொயர். இந்த 2me டிவைடட் பை h கிளாஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர்ன்னு எழுதலாம். இந்த கேவ வந்து திருப்பி கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 2me டிவைடட் பை h கிளாஸ் ஸ்கொயர் நீங்க இப்படி எழுதுறீங்கன்னா, மாத்தி எழுதுனீங்கன்னா, கே இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2me டிவைடட் பை h கிளாஸ் ஸ்கொயர் வரும். இந்த கே இஸ் கிரேட்டர் தென் அதாவது வேவ் வெக்டார் கிரேட்டர் தென் 0. அதாவது வேவ் வெக்டார் பாசிட்டிவா இருந்ததுன்னா டிராவலிங் டு த ரைட். அதான் நம்ம இங்க சொன்னோம். டிராவலிங் டு த ரைட் இப்படி இந்த பக்கம் போகும். கே வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா. கே வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா, 0 விட கீழ இருந்துச்சு, நெகட்டிவா இருந்துச்சுன்னா டிராவலிங் டு த லெஃப்ட். லெஃப்ட் சைட் போகும். இப்படி போகும் வேவ்ஸ். சரிங்களா? இது ஃப்ரீ பார்ட்டிகல்ல நம்ம சொல்லக்கூடியது. ஆக்சுவலி ஸ்டேஷனரி ஸ்டேட் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து அந்த ஸ்டேட் அ அ வி வி அதாவது ஸ்டேஷனரி ஸ்டேட்னா டைம பொறுத்து இட் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரியா இருக்கு. பட் இட் டஸ் நாட் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதான் ஸ்டேஷனரி ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே குட். ஸோ த வேவ் லெங்த் ஆஃப் த சிங்கிள் வேவ் இஸ் 1 ஆம்ஸ்ட்ராங். தென் ஃபைண்ட் இட்ஸ் வேவ் வெக்டார். அதாவது அந்த வேவ் லெங்த் வந்து வே வே இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. வேவ் வெக்டார் ஈக்குவல் டூ 2 பை டைம்ஸ் ஆ 2 பை டைம்ஸ் லாம்ப்டா அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து எப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி தான். ஒரு அதாவது வேவ் லென்த் வந்து 1 ஆம்ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அதனுடைய வேவ் வெக்டார் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2 பை டிவைடட் பை லாம்ப்டா. 2 பை டிவைடட் பை 1 ஆம்ஸ்ட்ராங் சொல்லியாச்சு. 1 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டூ 6.28 இன்டு 10 டு தி பவர் மைனஸ் 10. அப்ப இத வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, 6.28 இன்டு 10 டு தி பவர் 10 மீட்டர். வேவ் வெக்டார் வந்து கேரி மொமெண்டம் அக்கார்டிங் டூ டி ப்ராக்லி வேவ் லென்த். அப்போ p இஸ் ஈக்குவல் டூ h கிராஸ் kன்னு சொல்றாங்க. இது வந்து h கிராஸ் k அளவுக்கான மொமெண்டத்த இது எடுத்துட்டு போகும்.
சரிங்களா? ஸோ அப்ப என்னதுன்னா, ஸ்பீட் ஆஃப் வேவ் ஈக்குவல் டூ அதாவது குவாண்டம் பார்ட்டிகிள் இது ஃபேஸ் வெலாசிட்டி. ஃபேஸ் வெலாசிட்டி தான் குவாண்டம்னு சொல்றோம். மொமெண்டம் டிவைடட் பை 2m h கிராஸ் k டிவைடட் பை என்ன சொல்றான் 2m. இது வந்து வெலாசிட்டி. வெலாசிட்டி ஆஃப் த குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ். குவாண்டம் பார்ட்டிகிளோட வெலாசிட்டி இதுதான் சொல்றோம். h கிராஸ் k டிவைடட் பை 2mன்னு சொல்றோம். இப்ப 2m வெலாசிட்டி இது ஈக்குவல் டூ நம்ம என்ன சொல்லலாம்னா, h கிராஸ் kன்னு சொல்லலாம். சரிங்களா? இது கிளாசிக்கல்ல p இஸ் ஈக்குவல் டூ mvன்னு சொல்லிடுவோம். பட் இங்க வந்து அதே மாதிரி தான். 2 டைம்ஸ் h கிராஸ் k டிவைடட் பை 2. vq ஈக்குவல் டு h கிராஸ் k டிவைடட் பை 2m. இந்த கேக்கு பதிலா இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணா VQ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இ டிவைட் பை 2m கிடைக்கும். Q மே பி ஆஸ்க்ட் கொஸ்டின் ஸ்பீட் ஆஃப் த லைட் ஆஃப் த ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ். ஃப்ரீ பார்ட்டிகல் வந்து என்னதுன்னா குவாண்டம் ஸ்பீட். ஆக்சுவலி குவாண்டம் ஸ்பீட் ஆஃப் த ஃப்ரீ பார்ட்டிகல். ஃப்ரீ பார்ட்டிகளுடைய ஸ்பீட்னு கேட்டா இப்படி கேட்கலாம் கேள்வி. இல்ல இந்த இந்த பதில் எழுதணும், இல்ல இந்த பதில் எழுதணும். எந்த பதில் வந்து கரெக்டா ஆப்டா இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க சரியா எழுதிட வேண்டியது உங்களுடைய கடமை. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க விஷயம். இப்போ நம்ம வந்து குரூப் வெலாசிட்டி வரைக்கும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ ஃப்ரீ பார்ட்டிகிள் வரைக்கும் பார்த்தாச்சு. ஃப்ரீ பார்ட்டிகிள்ல வந்து கிளாசிக்கல் ஸ்பீட் ஆஃப் ஃப்ரீ பார்ட்டிகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஃப்ரீ பார்ட்டிகிள் p ஸ்கொயர் டிவைடட் பை 2m. எனர்ஜி வந்து p ஸ்கொயர் டிவைடட் பை 2mன்னு எழுதுறோம். அங்க h கிராஸ் k ஸ்கொயர் k ஸ்கொயர் டிவைடட் பை 2mன்னு சொல்லுவோம். குவாண்டம்ல h கிராஸ் ஸ்கொயர்டு k ஸ்கொயர் டிவைடட் பை 2mன்னு சொல்லுவோம். இங்க p ஸ்கொயர் டிவைடட் பை 2mன்னு சொல்றோம். ஸோ இதுதான் விஷயம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிளாசிக்கல் ஸ்பீடுக்கும் குவாண்டம் ஸ்பீடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. பிக் டிஃபரன்ஸ் இருக்கு. இது குவாண்டம்ல இ பை 2m வருது. இங்க 2e டிவைடட் பை m வருது. கிளாசிக்கல் ஸ்பீடு இந்த மாதிரி வரும். இது வந்து இந்த மாதிரி வரும். ஸோ டெரிவேஷன்ஸ் போட்டு பார்த்துக்கலாம். பட் இது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? குட். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் சீன் லாட் ஆஃப் திங்ஸ். பாஸ்லேட்ஸ்ல பெண்டிங் இருந்தது பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேல்யூஸ்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேல்யூஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அக்செப்டபிளா இல்லை நான் அக்செப்டபிளா அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அக்செப்டபிள் இல்லை நான் அக்செப்டபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 3 வெரைட்டி பார்த்துருக்கோம். என்னன்னா ஃபைனைட்டா இருக்கணும், கண்டினியூஸா இருக்கணும், அதுக்கப்புறம் சிங்கிள் வேல்யூடா இருக்கணும் அப்படிங்கிற 3 கண்டிஷன்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த 3 கண்டிஷன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதுமா அப்படின்னா இல்ல. அதோட சேர்த்து எத்தனை கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இட் ஹேஸ் டு பி சாட்டிஸ்ஃபை. அதனுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸையும் வந்து என்ன பண்ணணும்? அது வந்து டெஃபினட்டா வந்து இட் ஷுட் பி வேல்யூ பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவும் அது வந்து என்ன பண்ணணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவும் அதனுடைய இதுவா இருக்கும். என்னவா இருக்கணும்? ஃபைனைட்டா இருக்கணும், சிங்கிள் வேல்யூடா இருக்கணும், கன்டினியூஸா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ அ ஓகே. டுடே கிளாஸ் இது போதும். யூ கேன் ரைஸ் த கொஸ்டின்ஸ் நவ். ஐ வில் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க் யூ. ம். ஓகே. உங்களுடைய கொஸ்டின்ஸ நீங்க வந்து ரைஸ் பண்ணலாம். ஐ அம் ரெடி டூ ஆன்சர். ஓகே. குட். முருகேசன். ஓகே சார். அடுத்த கிளாஸ்லேருந்து பொறுமையா போயிடலாம். ஸோ ஃபார் கன்ஸ்ட்ரெயின் டைம்ல நம்ம நெறைய கன்டென்ட் குடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறதுனால இதுங்க. வேற ஒண்ணும் இல்ல. அ நான் நான் ரொம்ப ஸ்லோ ஆக்சுவலி. இது இது எனக்கு என்ன பொறுத்தளவு ரொம்ப ஸ்லோ மாரி தான் இருக்கு. அ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போலாம். கண்டிப்பா டெஃபினட்டா போலாம். தேங்க் யூ ஃபார் யுவர் சஜஷன்ஸ். ஸோ எப்போ வந்து ஆக்சுவலி இங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க ஏற்கனவே நந்தினி அப்படிங்கிறவங்க. ஹவ் ஃபேஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டூ ஸ்பீட் ஆஃப் லைட் சார். ஸோ எப்போ வந்து ஃபேஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டூ ஸ்பீட் ஆஃப் லைட் சார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, வி கேன் சே ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷன்ஸ்ல அது வந்து சமமா இருக்கும்.
எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம். விபி ஈக்குவல் டூ அ ஒமேகா பை கே இல்லையா? ஸோ, அப்போ இது ஃபேஸ் வெலாசிட்டிங்கிறது வந்து ஒரு வேல்யூ வேல்யூ. அப்போ ஒமேகா அ ஈக்குவல் டூ கே டைம்ஸ் விபின்னு எழுதலாம். இந்த விபிங்கிறத வந்து கான்ஸ்டன்ட்ன்னு எடுத்துக்கங்க. கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒமேகா டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ கே. எப்போ வந்து ஃப்ரீக்வென்சி ஆஃப் தட் வேவ் ஃபங்ஷன் இஸ் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ த வேவ் வெக்டார் அப்படின்னு இருக்கோ, அப்பல்லாம் விபி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு மட்டும் தான் ஃப்ரீக்வென்சியும், வேவ் வெக்டாரும் டைரக்ட்லி புரொபோர்ஷனலா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, குட். சூப்பர் கொஷின்ஸ். தென் கொஷின்ஸ் கேட்கலாங்க. நெறைய பேர் கொஷின்ஸ் கேட்கல இன்னும். ஸ்டார்ட் பண்ணுங்க கொஷின்ஸ். ஆக்சுவலி ஃபேஸ் வெலாசிட்டி அண்ட் குரூப் வெலாசிட்டி ரிலேஷன்ஸ் நம்ம தான் சொல்லியாச்சே. ஃபேஸ் வெலாசிட்டியும், குரூப் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் சொல்லியாச்சு. இதானே ரிலேஷன். 2 டைம்ஸ் த ஃபேஸ் வெலாசிட்டி. குரூப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டூ 2 டைம்ஸ் த ஃபேஸ் வெலாசிட்டி. தேங்க் யூ கு சர்மா. தேங்க் யூ சோ மச். நிஷா ஜான்சி. In finding expectation value of P operator for normalized wave functions, we did not get one value. Why? எனக்கு கொஸ்டின்ஸ் புரியலங்க ஆக்சுவலி. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் பி ஆப்பரேட்டருக்கு வந்து நார்மலைஸ்டு வேவ் ஃபங்ஷன்ஸ்க்கு வி டிட் நாட் கெட் எனி ஒன் வேல்யூ. ஆக்சுவலி பிக்கு வந்து ஒரு வேல்யூ, பி ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஆப்பரேட்டர் பொறுத்து தான் இருக்கு. கங்ராச்சுலேஷன் முருகேசன் சார். கண்டிப்பா இந்த தடவை உங்களுக்கு வந்து அந்த ஜாப் கை கூடட்டும். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும், கிளாஸ்ல இருக்கிற எல்லோருக்குமே ம், வாழ்த்துக்கள். கண்டிப்பா கிடைச்சிரும். ஒரு 2, 3 பேர் மட்டும் தான் கேள்வி கேட்கிறீங்க. யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நெறைய பேர் கேள்வி கேட்டா, ஐ வில் பி வெரி ஹேப்பி. எப்போ ஒரு டீச்சர் வந்து ஹேப்பி ஆவார் அப்டின்னா, ஒரு குட் டீச்சர் எப்ப ஹேப்பி ஆவார் அப்டின்னா, கொஸ்டின்ஸ் கேட்டா. ப்ராப்ளம்ஸ் அதிகமா கேட்கறது இல்லங்க. அதனால நான் ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டட் நெறைய பேசுறது இல்ல. ம் பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கலாம். எந்த அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல எந்த பார்ட்ஸ்ல எந்த ப்ராப்ளம் வரும் அப்டிங்கிறது எனக்கு தெரியும். அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டேஷன் ரிலேஷன்ஸ் சம்மந்தமா ப்ராப்ளம்ஸ் வரும். அ அதுக்கப்புறம் பார்ட்டிகிள் இன் பாக்ஸ் சம்மந்தமா ப்ராப்ளம்ஸ் வரும். இவ்வளோதான். இத தாண்டி நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல என்ன பொறுத்தளவு. ஃபார் மை அனலைசிஸ் என்னுடைய அனலைசிஸ் படி இவ்வளோதான். இவ்வளோ விஷயங்கள் நீங்க பார்த்தா போதும். ஸோ ரிலேட்டிவிஸ்டிக்ஸ்னா இட் இட் கோஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட். அதனால வந்து குரூப் வெலாசிட்டி, ஃபேஸ் வெலாசிட்டி நம்ம வந்து இங்க ஓகே. ரிலேட்டிவிஸ்டிக், நான் ரிலேட்டிவிஸ்டிக் அப்படின்னு நம்ம பேசல இல்லையா? ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ்னா வித் த ஸ்பீட் ஆஃப் லைட். சரிங்களா? எவரி எவரி வேவ்ஸ் கோஸ் டூ ஸ்பீட் ஆஃப் லைட். குரூப் வெலாசிட்டி, ஃபேஸ் வெலாசிட்டி சேமா இருக்கும். நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸ்ல குரூப் வெலாசிட்டி, ஃபேஸ் வெலாசிட்டியும் சேமா இருக்காது.
பார்க்கலாங்க. ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நடத்தின கிளாஸஸ்லேருந்து நெறைய கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, good. Sin x is not acceptable, but 1 by sin x is not, sorry, sin x is acceptable, but 1 by sin x is not acceptable னா, 1 by sin x-க்கு நீங்க இன்ஃபினிட்டி போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin இன்ஃபினிட்டி என்ன ஆகும்? வேல்யூஸ் பாருங்க. அது வந்து இட் கோஸ் டூ இன்ஃபினிட்டி. அப்போ தென் இட் வில் நாட் அக்செப்டபிள். அது ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும். ஃபைனைட் வேல்யூவே கிடைக்காது. அதனால அது நாட் அக்செப்டபிள். At surface of which there is an infinite potentially mean. ம். புரியலங்க எனக்கு. சாரி. Only sin x is acceptable. Any special reason? Not only sin x, அதோட சேர்த்து இ பவர் மைனஸ் ஆல் எக்ஸ் ஸ்கொயர்டும் வந்து அக்செப்டபிள் தான். அது மட்டும் கிடையாது. நெறைய இருக்கும். பட் நம்ம வந்து நம்ம புக்ல இதுவரைக்கும் இருக்கிறதுல அந்த 2டே 2 தான் அக்செப்டபிளா இருக்கு. மீதி எல்லாமே ஒரு 2, 3 புக்ல ப்ரிப்பேர் பண்ணதுனால சொல்றேன். மத்ததுல வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்ல. ஸோ, அதனால நம்ம தெரிஞ்சத மட்டும் சொல்லிட்டு போயிடுறோம். அதாவது புக்ல இருந்தா இங்க இருந்தா கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வேற எதையும் டிஸ்கஸ் பண்றதில்ல. அது அக்செப்டபலா, நான் அக்செப்டபலாங்கிறது வந்து இந்த 3 கண்டிஷன பொறுத்தா இருக்கு. ஃபைனைட், சிங்கிள் வேல்யூட் அண்ட் ஃபைனைட், சிங்கிள் வேல்யூட், கன்டினியூயஸ். இந்த 3 விஷயத்த பொறுத்தா இருக்கு. tan x is not acceptable. Condition for normalized wave, expectation value should be equal to 1. But on solving example did not get 1. நார்மலைஸ்டு வேவ் ஃபங்ஷன்ஸ்ல கண்டிப்பா வந்து 1 தாங்க இருக்கும். ஏன் 1 வராது? வருமே! நார்மலைஸ்டு வேவ் ஃபங்ஷன்னா வெறும் வேவ் ஃபங்ஷன். அதாவது காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட்டையும் அ காம் அத அத அந்த வேவ் ஃபங்ஷன ஆக்சுவலி ரியல் ஃபங்ஷனா இருந்ததுன்னா 2 முறை அத மல்டிப்ளை பண்ணி, அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஓவர் த ஃபங்ஷன் நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 இருக்கணும். இதுதான் இந்த 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 ஃபார்மேட்ல இருக்கணும் ஆக்சுவலி. இன்டகிரல் சை ஸ்டார் சை டிஎக்ஸ் ஈக்குவல் டூ 0 இருக்கணும். சாரி 0 இருக்கக்கூடாது. 1 இருக்கணும். அதான் நார்மல் ஃபங்ஷன்ஸ். இப்படிதான் இதுதான் மாத்தணும். 0 டூ சம் ஃபங்ஷன்ஸ். சரி ஓவர் த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நிஷா ஜான்சி ராணி. தேங்க் யூ. குட் கொஸ்டின்ஸ். சூப்பர் கொஸ்டின் அது ஆனா. கண்டிஷன் ஃபார் நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்ஷன் இது. எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். அது 1 இருக்கணும்னு அவசியம் இல்ல. எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூங்கிறது வந்து சை ஸ்டார் ஆப்பரேட்டர்ஸ், எனி ஆப்பரேட்டர்ஸ் இன்டூ சை டிஎக்ஸ் ஈக்குவல் டூ சம்திங், எனி வேல்யூ. அது வந்து 1 இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா 0வுக்கும் 1க்கும் இடையில தான் இருக்கும். வேவ் பாக்கெட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வேல்யூலாம் கிடையாதுங்க. வேவ் பாக்கெட்ஸ்ல அ ஒமேகா தான் சொல்லுவோம். ஒமேகா எக்ஸ் அதாவது டைம் டைம் ஆக்சுவலி அது வந்து டைம் டெரிவேட்டிவ். ஃப்ரீக்வென்சி இத சொல்லக்கூடியது. டைம் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டூ டைம். எக்ஸ்ல டைம் வரும். ஒய்ல ஆம்ப்ளிட்யூட் வரும்.
I- when a wave is said to be normalized or unnormalized, வேவ் வந்து நார்மலைஸ்டா, அன்நார்மலைஸ்டா அப்படிங்கிறத வந்து நாம செக் தான் பண்ணி ஆகணும். எப்பன்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது. நார்மலைஸ்டா, அன்நார்மலைஸ்டாங்கிறத வந்து இந்த ஃபார்முலாவ வச்சு நம்ம செக் பண்ணணும். டெஃபினெட்லி வி ஷுட். ம். நிஷா ஜான்சிராணி அவங்க கேட்டிருக்காங்க. சூப்பர் கொஸ்டின் ஆனா. பட் இது இந்த இந்த ஃபார்முலாவ வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். வெதர் இட் இஸ் நார்மலைஸ்ட் ஆர் அன்நார்மலைஸ்ட் அப்படிங்கிறது. ஆர்த்தோகனாலிட்டின்னா அது ஒண்ணும் கிடையாதுங்க. 2 வேவ் ஃபங்ஷனும் வெவ்வேறையா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அது 0 தான் வரும். ஒரே இதா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆ ம். சரி ஓகே. இங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு ஆக்சுவலி. ஆ மீடியம் வந்து எனக்கு வேவ் பாக்கெட்டுக்கான கரெக்ட்டான மீடியத்த சொல்லுங்க அப்படின்னு. இதுதான் குரூப் வெலாசிட்டி ரிலேஷன்ஸ். முருகேசன். ஓகே குட். ஆர்த்தோகனாலிட்டி கண்டிஷன் ஃபார் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஈக்குவல் டூ 0 சம் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் அது டைரக்ட் கொஸ்டினா தான் கேட்கறாங்க. இதுவரைக்கும் நான் போட்டு பார்த்ததுல. ம். சால்வ் பண்ணும்போது 0 கிடைச்சுச்சுன்னா, அது வந்து ஆர்த்தோகனாலிட்டி கண்டிஷன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். அது நார்மலைஸ்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஒரு வேவ் ஃபங்ஷன் நார்மலைஸ்டு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட். அதாவது அந்த ஃபார்முலாவ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவல் டூ 1க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா நார்மலைஸ்ட் கான்ஸ்டன்ட் கிடைச்சிரும். ஆன் சால்விங் வி ஆர் கெட்டிங் 0 சார். எது என்னத்த சால்வ் பண்ணி 0 கிடைக்குதுன்னு சொல்லுங்க கரெக்ட்டா? இல்ல ஆர்த்தோகனல் வேவும், அன்நார்மலைஸ்ட் வேவும் சேம் கிடையாது. வெவ்வேற. அன்நார்மலைஸ்ட்னா அத நார்மலைஸ் பண்ணாம அந்த வேவ் ஃபங்ஷன் இருக்கு. அத நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஆர்த்தோகனல் வேவ்னா அது வந்து ஆர்த்தோகனாலிட்டி அது நார்மலைஸ் பண்ண முடியாது. அன்நார்மலைஸ்டு வேவ்ஸ ஈக்குவல் டூ 1க்கு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, நார்மலைஸ் பண்ணிட முடியும். ஆனா, ஆர்த்தோகனல் வேவ் ஃபங்ஷன்ஸ நீங்க நார்மலைஸ் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்லிட்டேன். வேற எனி டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம இல்லன்னா கிளாஸ் குளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ டூ ஆல். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். இஃப் யூ ஹேவ் சான்ஸ் வி வில் சீ அகைன். தேங்க் யூ டூ ஆல்.
ஓகே. நோ கொஸ்டின்ஸ்ன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். ரொம்ப அமைதியா கவனிச்சதுக்கு நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர்ஸ். எல்லாமே உங்களுக்கு எல்லா கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.